हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं, यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसं अकल्मषम्। गोष्पतीकृतवाराशिम् अशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोकवन्यं जनकात्मजायाः, आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं, वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे, मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः, शत्रुघ्नो भरतश्च पार्श्वयोर्वायुवादिकोणेषु च, सुग्रीवश्च विभीषणश्च हनुमान् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं, सुग्रीवं वायुसूनुञ्च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम्, एकैकम् अक्षरं पुंसां महापातकनाशनं। वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता, श्रीमद्रामायणी गङ्गापुणातिभुवनत्रयम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः, शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं, व्यत्यस्तपादं वनमालाधारिणं। प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्, श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय स्वामी की। ஸ்ரீயஸ்பதியோடைய பரம கிருபையினால் தொடர்ச்சியாக ஸ்ரீமத் ராமாயணம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். நேற்றைய தினம் எப்படி 4 குழந்தைகளும் அவதரித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் எதற்கு எந்த காரணத்தை கொண்டு பெயரை சூட்டினார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எல்லாரையும் ரமிக்கச் செய்வதனால் ராமன், கைங்கரிய லக்ஷ்மி
சம்பன்னனாக இருப்பதனால் லக்ஷ்மணன், இலக்குவனன், பெரிய ஒரு பாரத்தை வகிக்கக்கூடியவன் என்பதனால் பரதன், இருக்கக்கூடிய சத்ருக்கள் எல்லாத்தையும் ஒழிப்பவன் அப்படிங்கிறதுனால சத்ருக்னன் அப்படின்னு 4 பெயர்கள். வசிஷ்ட பரமப்ரீதா நாமானி கூர்த்தே ததா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இந்த பெயர்கள்லாம் சூட்டிட்டோம். அதுலேயும் ராமன் என்று பெயர் சூட்டின பிறகு மிகவும் சந்தோஷப்பட்டாராம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பெயரை கொண்டே ராமநாமத்துக்கு ஒண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு பெயர் உண்டு. எல்லாமே பகவானினுடைய நாமங்களாக இருந்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு கேட்கிறோம். 1008 நாமங்களாம் விஷ்ணுவுக்கு. எல்லா நாமமுமே விசேஷம்தான். பகவானினுடைய எல்லா நாமத்திலையும் விசேஷம் இருந்தாலும் கூட ராமநாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு வேற எந்த நாமத்துக்குமே கிடையாது. பொதுவாக எந்த நாமத்துக்கும் தாரக நாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை. ராமநாமத்துக்கு ஒண்டி தான் தாரக நாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாரகம் அப்படின்னா கடக்கச் செய்வது, தாண்டச் செய்வது அப்படின்னு பொருள். எதை தாண்டச் செய்கிறார் அப்படின்னா இந்த சம்சாரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்மளை இந்த சம்சாரத்தை கடக்க வைப்பதனால் ராமநாமத்துக்கு தாரக நாமம் அப்படின்னு ஒரு பெயர். மீதி எந்த நாமத்துக்குமே இந்த ஒரு பெயர் கிடையாது. பொதுவாக சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த சபை தான் எடுத்துக்காட்டு. இதுவே இந்த இடத்துல ஒரு சினிமா ஓடினதுன்னா எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பகவத் விஷயம் உபன்யாசம் நடக்கிறதுனோடனே என்ன கூட்டம் வந்திருக்கு பாருங்க, 10 பேர் 20 பேர். இதுவே ஒரு சினிமா போட்டிருக்கோம், வாசலில் முழுக்க டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன கூட்டம் மோதி இருக்கும். அப்போது சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சம்சாரம்னா நம்ம தமிழில் சொல்கிறோமே சம்சாரம்னா மனைவின்னு, அந்த சம்சாரத்தை சொல்லலை. சம்சாரம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு இதுலேருந்து தாண்டி வெளியில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னா முடியவே முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கும்பொழுது ரொம்ப சுலபமாக பகவான் தனக்கு ஒரு நாமத்தை வச்சுன்னான் ராம அப்படின்னு. ராமா என்று 2 எழுத்தினாலே அங்கே போட்டிருக்கேன் பாசுரம். ராமருடைய சன்னதி, ஒரு அழகான ஒரு ராமர் சன்னதி இருக்கு. அந்த ராமர் சன்னதிக்கு மேலே இருக்க திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராமா என்று 2 எழுத்தினாலே. ராமாக்கு 2 எழுத்து இல்லையா, அதனால மீதி இருக்கக்கூடிய 3 பாதங்களையும் 2 விஷயங்கள் சொல்லிகிட்டே வந்திருப்பார் அழகழகா. இது சம்பாதி சொல்லக்கூடிய வச்சனம். கிஷ்கிந்தா காண்டம் பொழுது பார்ப்போம் இந்த விஷயத்தை. ராமநாமம் மாதிரி சுலபமான ஒரு நாமம் கிடையவே கிடையாது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த வால்மீகி ராமாயணத்தை அருளி செய்யும் பொழுது 100 கோடி ஸ்லோகமாக அருளி செய்கிறார். அதை பிரம்மா கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 24,000 ஸ்லோகம் போதுமானதுன்னு குறைச்சி கொடுக்குறாரே ஒழிய மேல் லோகங்களில் 100 கோடி ஸ்லோகமாகவே இருக்கு இந்த வால்மீகி ராமாயணம். 100 கோடி ஸ்லோகத்தை ஆஞ்சநேய சுவாமி எடுத்துட்டு போய் பலவிதமாக பிரச்சாரம் பண்ணுறார். ஒரு லோகத்திலேயா ஸ்வர்கலோகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார், சிவனினுடைய கைலாசத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார், பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறார். பிரச்சாரம் பண்ணுறாருனா அந்த கிரந்தத்தை எடுத்து சொல்லுறது. அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாவரும் இந்த நூலினால் ஈர்க்கப்பட்டு எல்லாரும் சண்டைக்கு போட்டிக்கு வரார்கள். எனக்கு தான் இந்த நூல் வேணும், எனக்கு தான் இந்த நூல் வேணும் அப்படின்னு. அதனால ஆஞ்சநேயன் என்ன பண்ணாராம், 3 பேர்களையும் சேர்ந்து ஒரே இடத்துல கூட்டினார். ஒரே இடத்துல பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் வந்தார்கள், ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணியாத்மாக்களும் வந்தார்கள், சிவலோகத்தில் கைலாசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூதகணங்களும் வந்தார்கள். ஆஞ்சநேயனுக்கு சந்தோஷமான சந்தோஷம். எல்லாரும் சண்டை போட்டுக்கிறார்கள், எங்களுக்கு தான் 100 கோடி ஸ்லோகமும் வேணும் அப்படின்னு. அப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது சிவபெருமான் பார்த்தாராம், இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமான கேஸ், இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஜட்ஜா உக்காந்துட்டாராம் சிவபெருமானே. 3 கோஷ்டிக்கிட்டையும் பேசி பார்க்கிறார்.
எந்த கோஷ்டியும் விட்டு கொடுக்கறதா தெரியல. எல்லா கோஷ்டியும் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறார்கள். கடைசியாக சிவபெருமான் என்ன பண்ணாராம், இந்த 100 கோடி ஸ்லோகத்தையும் 3ஆக வகுத்தாராம். அப்போ 3 பேரா இருக்கார்களோனோ 33 கோடி 33,33,333 அப்படின்னு வந்து நிற்கிறது. அப்படி வகுத்தா கடைசியாக ஒரே ஒரு ஸ்லோகம் ஒன்றி பாக்கி இருக்கு. ஒரு ஸ்லோகம், ஏன்னா 100 கோடியை 3ஆல் வகுக்க முடியாது, ஒன்று பாக்கி வந்துருமே. வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகமும் அனுஷ்டுப் அப்படிங்கிற ஒரு செய்யுள் முறைக்குள்ள அமைஞ்சிருக்கு. அனுஷ்டுப்னா என்ன அர்த்தம்னா 32 அக்ஷரங்கள் உடையதுக்கு அனுஷ்டுப் அப்படின்னு பேர். இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஸ்லோகம் தானே பாக்கி இருக்கு. அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் உடைச்சு அதை 3ஆ வகுத்தார். எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னேன் 32 எழுத்துக்கள் இருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கும் 10 10 10 அக்ஷரங்களை கொடுத்தா கடைசியில் 2 அக்ஷரம் பாக்கி இருக்காம். சிவபெருமான் சொன்னாராம், ரொம்ப கஷ்டமான கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இந்த ஹேண்டில் பண்ண எனக்கு ஏதாவது ஒரு சம்மானம் வேணும், இந்த 2 அக்ஷரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு திறந்து பார்த்தா ராமா அப்படின்னு இருந்துதான். அப்போ இந்த 100 கோடி ஸ்லோகத்தினுடைய சாரம் வேற எதுவுமே இல்லை, ராமநாமம் தான். ராமநாமம் சொல்லிட்டு இருந்தோம்னா அதுவே போதுமானது. அதற்கு மேலே உயர்ந்த சாதனை எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ராமநாமத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு போகணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா மகான்களும் காண்பித்த ஒரு மார்க்கம், ரொம்ப சுலபம். இதை விட சுலபமாக எதுவுமே இருக்க முடியாது. மந்திரங்களுக்கு பலவிதமான நியமங்கள் இருக்கு. இப்போ சொல்லலாம், இப்போ சொல்லக்கூடாது என்றும், இந்த காலத்தை கொண்டு, இந்த நபரை கொண்டு, இந்த தேசத்தை கொண்டு எல்லா மந்திரங்களும் எல்லா ஊர்லேயும் ஜபிக்கக்கூடாது. பல காரியங்கள் நம்ம பாரத தேசத்தில் ஒண்டி தான் பண்ணலாம், வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போனால் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேணால் பண்ணலாமே ஒழிய எந்த காரணத்துக்காக பண்ணுறோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்காது இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் உயர்ந்த சாதனை, ஆனால் சுலபமான சாதனை. நேற்று தினமே சொன்னோம், இதற்கு எந்த விதமான நியமமும் கிடையாதுன்னு. நியம லேஷ கொஞ்சோண்டு நியமம் கூட கிடையாது. கொஞ்சோண்டு நியமம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஆச்சாரியன் முரளிதர சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், பல் தேய்ச்சிட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நியமம் கூட கிடையாது இல்லையா? நம்ம காத்தால் எழுந்த உடனே ஏதாவது பேசினா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்னா என்ன சொல்லுவார், பல் தேய்ச்சிட்டு பேசுகிறா அப்படிம்பார்களோனோ. கொஞ்சோண்டு ஒரு துளி தண்ணீர் குடிக்கணும் என்றாலும் கூட இல்லை, எழுந்த உடனே தலையே வெடிச்சிருவேன் காஃபி சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும்னா பல்லு விளக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கே, அந்த ஒரு நியமம் கூட இல்லாத ஒரு சுலபமான மார்க்கம் இந்த பகவன் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அவ்வளோ ஒரு சுலபமான, அதுலேயும் பாருங்கள், ராமநாமத்தை விட சுலபமாக ஒரு நாமம் இருக்கவே முடியாது. 2 அக்ஷரம் யாரும் சொல்லலாம், எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு தான் ஒரு வேடுவனை வரவழைச்சு அந்த வேடுவன் எல்லா பாப்பத்தையும் பண்ணான். அவன் கடைசியில் இந்த ராமநாமத்தினால புனிதமாகி அவன் இந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி அப்படின்னு சொல்றதுல யாரு வேணா சொல்லலாம் அப்படிங்கிறதும் காண்பித்து ஆயிற்று. அப்பேற்பட்ட உயர்ந்த நாமம், சுலபமான நாமம், யாரும் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லணும். யாரும் சொல்லலாம்ங்கிறது போய் யாரும் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு நாமம் இந்த ராமநாமம். இந்த ராமநாமத்தை வசிஷ்டர் சூட்டினார். வசிஷ்டர் சூட்டின உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வால்மீகி குறிப்பிடுறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 4 குழந்தைகளும் வளருகிறார்கள். வசிஷ்டரினுடைய பாடசாலையில் போய் 4 குழந்தைகளையும் சேர்த்தாயிடுத்து. அங்கே வந்து எல்லா விதமான படிப்பும் படிக்கிறார்கள். வேதம், இதிகாசம், புராணம், என்னென்னா படிப்பு இருக்கோ எல்லா விதமான படிப்பையும் படித்து எல்லாரும் தேர்ச்சி பெற்று வெளியில் வந்தார்கள். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஒரு ராஜா ஒரு ராஜ சிசுவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணுமோ இருக்க வேண்டிய எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று கடைசியாக இந்த 4 குழந்தைகளும் வசிஷ்டரனுடைய பாடசாலையிலேருந்து வெளியில் வந்தார்கள். தெரிய வேண்டியது எல்லாம் தெரிஞ்செடுத்து ஒரு ஏறத்தாழ ஒரு 10-12 வயசு ஆயிடுத்து ராமபிரானுக்கு. மீதி 4 பேருக்கும் கூட
ஏன்னா 2 நட்சத்திரம் தானே வித்தியாசம், ஒரே வருஷம் ஒரே மாதம் எல்லாமே சேர்ந்தே தானே அவதாரம். அப்போது இவங்க ஒரு நாள் अथ राजा दशरथः तेषां दारक्रियां प्रति चिन्तयामास धर्मात्मा सोपाध्यायः स बान्धवः. ராஜா தசரதருக்கு மனசுல ஒரு ராஜா தசரதர் இந்த பிரவீன் இருப்பாங்க, இந்த ராஜா தசரதருக்கு தசரதருக்கு இந்த குழந்தைகளுக்குனா சரிவர விவாகம் பண்ணணுமே, கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு கவலை வந்துடுத்து. கவலை வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரையும் அழைச்சு அந்த மந்திரிகளோட பேச ஆரம்பிச்சார். எல்லாரும் குணவான்களாக இருக்கார்கள். அதுலேயும் கூட அந்த மூத்த புத்திரன் ரொம்பவும் மிகவும் குணவானாக இருக்கான். அவனுக்கு ஏற்றா மாதிரி ஒரு மனைவி அமையணுமே அப்படின்னு ஒரு பெரிய கவலை வந்துடுத்து. கவலை வந்த பிறகு உங்களை எல்லாரையும் அழைக்கிறேன், இவனுக்கு ஏத்தா மாதிரி அனுரூபைனா அவனுக்கு ஏத்தா மாதிரி அவன் எந்தெந்த குணங்கள் உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு ஏற்றா மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு குணவதியான ஒரு பெண் யாராவது உங்களுக்கு தெரியுமா என்றவுடன் ஒரு மந்திரியா ஒன்று பேச துவங்கினார். பக்கத்தில் இந்த ராஜ்யத்தில் இந்த ராஜாக்கு இந்த பெண், அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜாக்கு இந்த பெண் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேசிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா திடீர்னு வாயில் காப்பாளி கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வந்து சொல்ல துவங்கினா, விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னா. உடனே ராஜா தசரதர் சந்தோஷப்பட்டார். கவச்சத்தனா கழட்டினார், மேலே போட்டு இருக்கக்கூடிய கிரீட்டத்தை அவிழ்த்தார். உடனே அங்கேருந்து கிளம்பினார். போகும்போதே சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்துல பலவிதமாக செய்கை காண்பித்து விட்டு போனார். மாலை எடுத்துன்னு வாங்கோ, புஷ்பம் எடுத்துன்னு வா, அர்க்கியம் பாத்தியம், பெரியவர்களை எப்படி வரவேற்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு, அதற்கு ஏற்றபடி வரவேற்கணும், பூர்ண கும்ப மரியாதையோட வரவேற்கணும் அப்படின்னு பலவிதமாக சொல்லி தசரத ராஜா கிளம்பி ஓடி போனார். வாசலுக்கு போனா சூரியனுக்கே கைகால் முளைச்சா மாதிரி அவ்வளவு ஒரு தேஜஸ்வியா ஒருத்தர் நின்றுருக்கார் விஸ்வாமித்ரர். யாருடைய தர்சனத்துக்காக காட்டுல போய் தபசு பண்ணாலும் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிஷி, அவருடைய தர்சனம் இலவசமா நாட்டுல வீடு தேடி வந்திருக்கார். தசரதரால நம்பவே முடியல. அவரை சரி விதிவத்தா எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி வரவேற்று அவரை உள்ள கூட்டுண்டு போகலாம் என்றால் புஷ்பமும் வரல, மாலையும் வரல, அர்க்கியம் பாத்தியமும் வரல. அவரை என் வாசலன் கொஞ்சம் நில்லுங்கோ, இதெல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மரியாதை அளிக்காம அவரை உள்ளேயும் அழைச்சிட்டு போகக்கூடாது, அதுவும் ஒரு வரம்பு கிடையாது. அதனால கொஞ்சம் சிந்தனை பண்ணி இப்போ ஒரு விதமா ஒரு பெரியவர் ஒரு இடத்துக்கு வந்தா வரவேற்கிறதுன்னு வழக்கம், சுவாகத பத்திரிகை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு பெரியவர்கள் வந்தார்கள் என்றால் சுவாகத பத்திரிகை வாசிச்சு அவர் வந்தது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் முதலிய விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறது. இந்த தசரதர் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அங்க உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தபடியே ஒரு சுவாகத பத்திரிகை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். யதா ராகவன் யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்யவை பிரணஷ்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வர்ஷம் அனூதகே. ஒரு கால் பூமியில இருந்த வண்ணமே எவனாவது ஒருவனுக்கு ஸ்வர்கலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை இந்திரன் கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, மழையே பெய்யாத ஒரு சீமையில இனிமே இந்த ஊர்ல ஒரு துளி தண்ணீர் கூட கிடையாது, எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலையில திடீர்னு மழை பொழிந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, இனிமே இந்த தம்பதிகள் மத்தியில குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்த பிறகு திடீர்னு குழந்தை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, இந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி
இந்த வருஷம் ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு நினச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த வருஷம் நஷ்டம் கிடையாது, ஒரு பெரிய லாபம் அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, மகோதய புண்ணிய காலத்தினால எவ்வளவு சந்தோஷம் வருமோ அவ்வளவு சந்தோஷம் உங்களுடைய வருகை எனக்கு கொடுக்கிறது. சுபக்ஷேத்திர கதச்சாகம் தவ சந்தர்ஷனாத்மயா. ஒரு கால் திவ்யதேசமாக போய் சுற்றுறோம். இங்கே நிறைய திவ்யதேசங்கள் இருக்கேன், நவ திருப்பதி 9 திவ்யதேசங்கள் இருக்கேன். இப்படி தசரதர் சொல்றார், நாங்கள் ஒரு திவ்யதேசமாக போய் சேவிக்கிறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய அனைத்து திவ்யதேசமும் திரண்டு வந்து ஒரு உருவில் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு நீங்க வந்தது அப்படின்னு விஸ்வாமித்திரரை பார்த்து பலவிதமாக துதி பாடுறான். துதி பாடிய பிறகு அவன் வேண்டினது எல்லாம் வந்துடுத்து, மாலை வந்துடுத்து, புஷ்பம் வந்துடுத்து, அர்க்கியம் பாத்தியம் எல்லா விதமான மரியாதைகளும் வந்துடுத்து. எல்லாத்தையும் கொடுத்து விதிவத்தா அவரை உள்ள அழைச்சிட்டு போனான். விஸ்வாமித்திரர் அந்த ஊரினுடைய நலத்தை எல்லாத்தையும் விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, ஊர்ல எல்லாம் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா, ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டே விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைய வசிஷ்டரை பார்க்கிறார். வசிஷ்டருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அது ஒரு தனி கதை. இதுவும் வருது பாலகாண்டத்திலே, எல்லா கதையும் வருது. சதானந்தர் அப்படிங்கிற ஒரு வழியா சொல்றார், பெரிய கதை. விஸ்வாமித்திரர் ஏற்கனவே இந்த வம்சத்துல வந்த ஒரு ஜோடியை பிரிச்சிருக்கார். ஹரிஷ்சந்திர மகாராஜா அப்படின்னு ஒரு ராஜா இந்த வம்சத்துல வந்த ஒரு பெரியவன் தான். சத்தியத்திலே இருந்தவன். ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துல அவன் ரொம்ப ஆழ்ந்து போய் அதுலேருந்து அவன் ஒரு விரதமா இருக்கான், இனிமே நான் சத்தியத்துல தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவனுடைய சத்திய நிஷ்டை, அவன் எவ்வளவு தூரம் சத்தியத்துல இருக்கான் அப்படின்னு அவனுக்கு உலகம் முழுக்க பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரிஷி வந்து ஒரு பெரிய நாடகம் ஆடுறார். அந்த நாடகத்தினுடைய காரணம் ஹரிஷ்சந்திரனுடைய ஏற்றத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரியே அங்க வரார், சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு நாடகம் ஆடி ஹரிஷ்சந்திரன் கிட்டேருந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கி அவனை நடு காட்டுக்கு அனுப்பி அவனையும் அவன் மனைவியும் பிரிச்சு கடைசியா அவன் வந்து ஸ்மசான பூமியில போய் வேலை பார்க்கிற மாதிரி அமைஞ்சு அதுலயும் அவனுடைய பிள்ளை பிராணனை விடுற மாதிரி நேர்ந்து அந்த ஒரு கட்டத்திலையும் அவன் சத்தியத்திலே நிற்கிறாங்கிறத பார்த்து இருக்கக்கூடிய சமஸ்த தேவதைகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அங்க அவனுக்கு தர்சனத்தை கொடுத்து நீ தான் சத்தியசந்தன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் விஸ்வாமித்திரர். ஆனா விஸ்வாமித்திரருக்கு இந்த ஒரு சத்தான தம்பதியை நம்ம பிரிச்சுட்டோமே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தமாம். ஒரு தம்பதியை, ஒரு சத்து தம்பதியை நம்ம பிரிச்சுட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு பாப்பத்துக்கு பிராயஷ்சித்தம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது பாப்பம் கிடையாது. அவருடைய மனசுல ஒரு சமாதானம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி இல்லை இதை விட பல மடங்கு ஏற்றம் வாய்ந்த இருவர்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். வந்த உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் ஒரு யாகம் வளர்த்துன்னு இருக்கேன். அந்த யாகம் வளர்க்கும் போது எனக்கு பலவிதமான இடையூறுகள் எல்லாம் வருது. தசரதர் பார்த்தார், என்ன இடையூறு? யாகத்துக்கு வேண்டிய தீட்சிதர்கள் உங்களுக்கு வேணுமா, இல்லை யாகத்துக்கு வேண்டிய திரவியங்கள் உங்களுக்கு வேணுமா, இல்லை யாக பூமி உங்களுக்கு வேணுமா? அயோத்திக்கு பக்கத்திலே நைமிஷாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு, பலவிதமான யாகங்களுக்கு இருப்பிடம் அந்த ஊரே நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். என்னிடத்துல நிறைய யாக தீட்சிதர்கள்லாம் இருக்கார்கள், அவர்களை நான் கொடுத்து விடுறேன். இல்லை யாகத்துல அந்த அக்னியில பலவிதமான ஹவிஸ் திரவியங்கள் நம்ம போடுவோமே, சமர்ப்பிப்போமே, அப்படி உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு பலவிதமா தசரதர் சொல்ல துவங்கினார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னார் விஸ்வாமித்திரர். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ, அதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிறான் தசரதர். உடனே விஸ்வாமித்திரர் சொல்ல துவங்கினார், எனக்கு வந்து திரவியமும் வேண்டாம், எனக்கு யஜ்ஞத்துல பண்ணக்கூடிய தீட்சிதர்களும் வேண்டாம், எனக்கு இடமும் வேண்டாம். இது எல்லாமே நான் தேர்ந்தெடுத்துட்டேன். என்கிட்டயே இடமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. சித்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சித்தாசிரமத்தில் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அங்கே தான் யாகம் நடக்கிறது. பல யாகங்கள் பண்ணிட்டேன். யாகத்தொனினுடைய முடிவு கடைசியாக
பூர்ணாஹூதி நடக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அங்கேருந்து அரக்கர்கள் எல்லாரும் வந்து மாம்ச துண்டுகளை போட்டுட்டு போயிடுவார்கள், இல்லை ரத்தத்தை கக்கிட்டு போயிடுவார்கள். யாகத்துக்கு ஏதாவது ஒரு அசுத்தி ஏற்பட்டுடும். அந்த அசுத்தி ஏற்பட்டதுனால யாகம் அபூர்ணமாக ஆயிடும். திருப்பி முதல்லேருந்து ஆரம்பித்து அந்த யாகத்தை வளர்க்குற மாதிரி ஆயிடும். அதனால இந்த யாகம் நிற்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒருவன் வேணும் அப்படின்ன உடனே தசரதர் உங்களுக்கு யாரு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்தேங்கிறார். ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா, எனக்கு வேற யாருமே இல்லை, உன்னுடைய பிள்ளை தான் தசரதா வேணும். சத்ருக்னன் கிடையாது, பரதன் கிடையாது, இலக்குவனன் கிடையாது, எனக்கு ராமன் தான் வேணும். ராமம் சத்யபராக்கிரமம், எனக்கு ராமன் தான் வேணும். தசரதர் சொன்னார், அந்த குழந்தைய நான் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கேன். ஒரு பெரிய ரிஷி வந்திருக்கார், அந்த ரிஷியினுடைய ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நிற்க வச்சிருக்கேன். அவன் வந்து ரொம்ப ஸ்டைலாக, இந்த குழந்தையெல்லாம் புக் பேக் ஒரு 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 தோள்பட்டையில் ஒண்டி மாட்டிக்கும், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மாதிரி ராமர் அப்படி தான் இருக்கார். ஒரு பக்கத்தில் ஒண்டி கோதண்டத்தை மாட்டிண்டு, ஒரு பக்கத்தில் அம்பை வச்சுண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். அவரை பார்த்த உடனே ஒரு மகாவீரன் மகாசூரன் உங்களுக்கு தோணலாம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, எனக்கு தான் அவனை பற்றி தெரியும். கோபம் வந்தது விஸ்வாமித்திரருக்கு. அது என்ன உங்களுக்கு என்ன அவனை பற்றி தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீங்கள் 12 நிமிஷமாக தான் அவனை பார்த்துட்டு இருக்கேள், நான் அவனை 12 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவன் பெரிய வீரன்லாம் கிடையாது, நான் சொன்ன பேச்சை கேளுங்க, உங்களுக்கு ராமர் வேண்டாம் அப்படின்னோடனே கோபம் வந்தது விஸ்வாமித்திரருக்கு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். விஸ்வாமித்திரர் சொன்னார், எனக்கு தான்ப்பா தெரியும், உனக்கு தெரியாதுன்னார். அவன் சொன்னதே அப்படியே திருப்பி சொன்னார் விஸ்வாமித்திரர். நம்ம யார் யார் இடத்துல எப்படி எப்படி ஈடுபடுறோமோ அவர்கள் இடத்துல அந்தந்த விதத்தில் பகவான் நம்மக்கிட்ட பழகிட்டு போயிடுவான். பகவான் சுவாமி நம்மளுடைய நண்பன் அப்படின்னு நினச்சா அவனோட நண்பன், நம்மளுடைய அம்மான்னு நினச்சா அவன் நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பான்னு நினச்சா அவன் நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய எதிரின்னு நினச்சா 100க்கு 100 அவன் நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய காதலன் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய காதலன். நம்மாழ்வார் இங்கே காதலிச்சாரே பெருமாளை, வைத்தமா நிதி அப்படின்னு பேர். நம்மாழ்வார் காதலிக்கிறாரே, திருமங்கை மன்னன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள்னா காதலிக்கிறாரே. மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் பின் தாழ அப்படின்னு நாயகி பாவத்தை எடுத்துட்டு பகவானே நாயக்கனா வரிக்கிறாரே திருமங்கை மன்னனும் நம் ஆழ்வாரும். நம்ம காதலன் அப்படின்னு நினச்சா 100க்கு 100% காதலன், நம்ம குழந்தைன்னு நினச்சா அவன் குழந்தையே, குழந்தைன்னு நினச்சா குழந்தை. நடாத்தூர் அம்மாள்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பொறுத்த அளவில் பகவான் வேற யாருமே கிடையாது, அவருடைய குழந்தையேவான். இந்த உலகத்தான் படைத்தவர். நேற்றுக்கு தான் சொன்னேன், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும்னு. அப்பேற்பட்டவர் நம்ம குழந்தைன்னு நினைச்சா நம் பொருட்டு நம்ம குழந்தையா போயிடுவார். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜனை தன்னுடைய குழந்தைன்னே நினைச்சுட்டு இருந்தாராம். எவ்வளவு தூரம் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருந்தா, அவர் ஆண் பால், ஆனால் அவருடைய பேருக்கு பின்னாடி அம்மாள்னு வந்துருது, அம்மாள்னு. ஏன்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜன் அவரை அம்மா அம்மானே கூப்பிடுவானாம். ஒரு சமயம் என்ன எடுத்து, இப்போ இங்கே ஒரு 8 மணிக்கெல்லாம் கோயில் சாத்துறாளோனோ அதே மாதிரி வரதனுடைய கோவிலும் சாத்துறாரு. சாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பால் நெய்வேத்தியம் பண்ணுறார்கள். அந்த நெய்வேத்தியம் பண்ண பாலை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறா. பிரசாதமாக கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிறது. இந்த நடாத்தூர் அம்மாளுக்கும் பிரசாதமாக அந்த பால் கையில் வருது. பிரசாதமாக கையில் வந்த உடனே அந்த பால் எடுத்துக்கிறார். அதில் பார்த்தா ஒரு சின்ன துரும்பு ஒன்று இருந்துடுத்து. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த துரும்பை எடுத்து போட்டு பிரசாதத்தை எடுத்துட்டுருவோம் இல்லையா? அவருக்கு என்ன தோணிடுத்து, இது எப்போ பிரசாதமோ அதை அப்போ குழந்தை உட்கொண்டிருக்கான். அப்போது அவனே எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விவேகமே இல்லாதவன், மண்ணு தின்னவன் தானே அவன். கிருஷ்ணாவதாரத்தில் மண்ணு தின்ன குழந்தை தானே. அவனுக்கு போய் இந்த பால் கொடுத்துருக்கார்களே, அதில் வேற இந்த துரும்பு இருந்துடுத்து. குழந்தை தெரியாதனமாக அந்த பாலை உள்ளே உட்கொண்டிருக்குமே, அந்த பாலில் இருக்கக்கூடிய துரும்பு போய் தொண்டையில் மாட்டின்னு இருக்குமா, அது நாக்கில் போய் கிழிச்சிருக்குமா. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஓன்னு அழுது மூர்ச்சையாய் கீழே விழுந்துடுறார்.
மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுறார். சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அலறுகிறார்கள். எல்லாரும் வரதனை பலவிதமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். உடனே ஒரு கணம் அவருக்கு உயிர் போகிற அவஸ்தை ஏற்பட்டு கொடுத்து அவரால் இது தாங்கிக்கவே முடியல. நிஜமாக நம்ம குழந்தைக்கு இது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுமோ அது மாதிரி ஆயிடுது. உடனே அடுத்த க்ஷணம் வரதன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் முன்னாடி தோற்றம் அளித்து கூப்பிட்றாராம், அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நடாத்தூர் அம்மாளை எழுப்பி நன்னா தன்னுடைய வாயனா நன்னா திறந்து காண்பிச்சானாம் வரதன். காண்பிச்சு, எனக்கு எதுவும் ஆயிடலம்மா, எனக்கு எதுவும் ஆயிடலை, ஏதோ ஒன்று வந்துதேன்னு நான் தான் தூணு துப்பினேன், அதுதான் உனக்கு கிடச்சிருக்கு. ஒரு கால் நான் அதை உட்கொண்டுன்னு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாயிலையோ நாக்கிலையோ மாட்டின் இருக்கும், அது இதில் வந்திருக்கவே வந்திருக்காது. நான் சாப்பிடாம துப்பினதுனால்தானே உன் பாலில் அது கிடச்சிருக்கு, அதுலேயே தெரிஞ்சுக்கோ அது என் வாயை எந்த விதத்துலையும் தீண்டிடலை அப்படின்னு வரதனே சமாதானம் சொன்னானோ. நம்ம குழந்தைன்னு நினச்சா அவன் குழந்தை, அவன் சர்வேஸ்வரன், இந்த உலகத்தெல்லாம் படைச்சவன் நினச்சா சர்வேஸ்வரன். இல்லாட்டி கௌரவர்கள் நினச்சா மாதிரி நம்மளுடைய எதிரி அப்படின்னு நினச்சா நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய நண்பன் அப்படின்னு பாண்டவர்கள் நினச்சா மாதிரி நினச்சா நண்பன், நம்மாழ்வார் நினச்சா மாதிரி திருமங்கை மன்னன் நினச்சா மாதிரி காதலன் நினச்சா காதலன். நம்ம எப்படி அவன்கிட்ட பழகிறோமோ அதே மாதிரி அவன் பழகிட்டு போயிடுவான். அவனுக்கு எந்த விதமான ஒரு சங்கல்பமும் கிடையாது. நமக்கு தானே மனசு இருக்குது, மனசில் விருப்பு வெறுப்புனா இருக்குது, அவனுக்கு அது எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால நம்ம எந்த ஒரு பாவத்தை கருதி பழகிறோமோ அதையே பற்றிண்டு அவனும் பழகிடுவானே ஒழிய அவனுக்கா எந்த விதமான சுயமான இவர்களை நமக்கு வேண்டியவர்கள் இவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அப்படின்னு அவனுக்கா எந்த விதமான சுய சங்கல்பமும் கிடையவே கிடையாது. அதனால விஸ்வாமித்திரர் சொல்றார், உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நாட்கள் நீ அவனை குழந்தை அப்படின்னு நினைச்சு நீ பழகின்னு இருக்க, நீ குழந்தைன்னு நினைச்சுன்னு பழகிறதுனால அவன் தன்னை குழந்தையா தான் காண்பிச்சுட்டு இருந்திருப்பான். நீ அவனை குழந்தைன்னு நினைக்காம நீ யாருப்பா உன்னுடைய சுயரூபத்தை காண்பின்னு சொன்னாதான் அவன் சுயரூபத்தை காண்பிப்பான். நீ எவ்வளவு நாட்கள் அவனை குழந்தைன்னு நினைக்கிறியோ அவனும் அவ்வளவு நாட்கள் குழந்தையா தான் இருப்பான். உனக்கு அவனை பத்தி தெரியாது, எனக்கு தான் தெரியும். 10 திக்குலையும் அவனுடைய ரத்தம் போகுமாம், அதனால அவனுக்கு தசரதன்னு பேராம். இங்கே விஸ்வாமித்திரர் சொல்றார், 10 திக்குலையும் ரத்தத்தை ஓட்டக்கூடிய உனக்கு தெரியாது, 10 இந்திரியங்களையும் அடக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். ராஜச தாமச குணம் உடைய உனக்கு தெரியாது, சாத்வீக குணம் உள்ள எனக்கு தான் தெரியும். பெரிய நாட்டில் ராஜ நிர்வாகம் பண்ணக்கூடிய உனக்கு தெரியாது, காட்டில் போய் தபசு பண்ணக்கூடிய எனக்கு தான் தெரியும். வெண்கொற்ற கொடைக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு தபசு பண்ணக்கூடிய எனக்கு தான் தெரியும். தலையில கிரீட்டம் சூட்டின்னு இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, தலையில ஜட்டாமுடி போட்டு இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது, தர்பாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். பெரிய ஆசனத்தில் உட்காந்து உன்னுடைய திருவடிக்கு கீழே குருவை உட்காத்தி வைக்கக்கூடிய உனக்கு தெரியாது, குருவுக்கு பெரிய ஆசனத்தை அளித்து அவருடைய திருவடி நிழலில் இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும் அவன் யாரு அப்படின்னு. எனக்கு ஒண்டி கிடையாது வசிஷ்டோபி மகா தேஜா, எனக்கு ஒண்டி கிடையாது வசிஷ்டருக்கும் தெரியும். இங்க காட்டுல உட்காந்துட்டு தபசு பண்ண வேண்டிய எவ்வளவோ பேர்கள் இங்க நாட்டுல உன்னுடைய அரண்மனையில எப்போ உட்காந்துன்னு தபசு புரிகிறார்களோ தெரிஞ்சுக்கோ. காட்டுல தபசு பண்ணக்கூடியவர்களினுடைய லட்சியமே உன்னுடைய பிள்ளை, உன் பிள்ளையே இங்க வந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன காட்டுல இனிமே வேலைன்னு தபசு பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் நாட்டுல வந்துட்டார்கள், தெரிஞ்சுக்கோ இவன் சாமானியவன் கிடையாது. ஊன ஷோடஷ வருஷோ மே ராமோ ராஜீவ லோச்சனா. தசரதர் பேச ஆரம்பிச்சார், நீங்க யுத்தத்துக்கு சண்டை போடுறதுக்குன்னு அனுப்புறீர்களே, சண்டை போடணும்னா ஒரு தகுதி வேணும். இப்போ கூட கார் ஓட்டணும் பைக் ஓட்டணும் அப்படின்னா ஒரு தகுதி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, 18 வயசு ஆகணும் லைசன்ஸுக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்தில் சண்டை போடுறதுக்கு 16 வயசு ஆகணுமாம். ஊன ஷோடஷ வருஷோமே, இவனுக்கு ஒன்றும் 16 வயசு ஆல, இவனுக்கு 12 வயசு தான் ஆயிருக்கு. இந்த அடி தடி சண்டை இதுக்கெல்லாம் ஒரு ராமன் இருக்கான். நீங்கள் அட்ரஸ் மாற்றி வந்திருக்கீங்க. அவன் பி ராமன், இவன் டி ராமன். அவன் பரசுராமன், இவன் தசரத ராமன்.
பரசுராமனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக தசரத ராமனுடைய வீட்டுக்கு வந்திருக்கேள். மே ராமோ ராஜீவ லோச்சனஹன யுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி சராட்சசை. அதனால நீங்கள் சண்டை இந்த மாதிரி கதையை கட்டிண்டு இங்கே வர வேண்டாம். என்னுடைய ராமன் சண்டை போடுறதுக்கு தகுதியற்றவன், சரியா இந்த யுத்த வித்யைகள் எதுவுமே அவன் சரியா படிக்கலை, அவனை விட்டுருங்கள் அப்படின்னு பலவிதமாக சொல்லி பார்க்கிறார். சொன்னதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. கோபம் வந்து அங்கேருந்து தன்னுடைய பாத சரடுகளுக்குள்ள தன்னுடைய திருவடியை பூட்டிட்டு டப் 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 டப்னு நடந்து போகவே ஆரம்பிச்சுட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரர் போய் பலவிதமாக அவரை சமாதானப்படுத்தி நிறுத்தி வைக்கிறார். விஸ்வாமித்திரர் போகிறத பாட்டு தேவதைகள்லாம் பயப்படுறது, பூமி ஒரு மிதமான ஒரு நில நடுக்கத்துக்கு உள்ளாருது. வசிஷ்டர் தசரதரை அழைச்சு இது மாதிரி இந்த விஸ்வாமித்திரரை புறக்கணிக்காத, அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்துடு. விஸ்வாமித்திரர் ரொம்ப பெரியவர், இதுக்கு முன்னாடி பெரிய ராஜாவாக இருந்தவர். ராஜாவாக இருந்து அவரே பலவிதமான அரக்கர்கள் எல்லாத்தையும் அழிச்சவர். அவர் பெரிய ரிஷியும் கூட. பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாத்தையுமே சம்பாதிச்சவர் அந்த விஸ்வாமித்திரர். அவரால் முடியாத விஷயமே கிடையாது. அவர் எப்போ உன் பிள்ளைய கேட்கிறாரோ அப்போவே உன் புள்ள ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக கேட்கிறாரே ஒழிய சாமான்யமாக இந்த சண்டைக்காக கேட்கிறார்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறார். குருநாதர் சொன்னால் அதன்படி கேட்டுடனமாம். உடனே தசரதர் தன்னுடைய பிள்ளையை கொடுத்தேன் அப்படிங்கிறார். ராமரும் லக்ஷ்மணரும், ராமரை ஒண்டி தான் கொடுக்குறார், ஆனால் ராமருடைய நிழல் மாதிரி லக்ஷ்மணர். உடனே பின்னாடி லக்ஷ்மணரும் கிளம்புறார். அவன் அம்மாவை போய் விழுந்து சேவிச்சு, அவன் அம்மாவும் பலவிதமாக ஆசை கூறி அனுப்புகிறா. ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரர் பின்னாடியே போயின்னு இருக்கார்கள். அன்றைக்கி ராத்திரி ஒரு நதியினுடைய கரையில் வந்து புல்லெல்லாம் செதுக்கி தர்பசயனராமர்னு சொல்லுவாளே, இங்கே பக்கத்தில் தான் இருக்கார். ராமநாதபுரம் பக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்கே, அதுக்கு பக்கத்தில் திருப்புல்லானின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு திவ்ய தேசம் அது. அங்கே இருக்கக்கூடிய ராமருக்கு தர்பசயன ராமர் அப்படின்னு பெயர். அதே மாதிரியே இங்கேயும் விஸ்வாமித்திரர் இருக்கக்கூடிய புல்லை எல்லாத்தையும் எடுத்து செதுக்கி அதனால ஒரு அழகான ஒரு சயனத்தை ஏற்படுத்தி இதில் படுத்துக்கோ ராமா அப்படிங்கிறார். ராமரும் ரிஷி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த புல்லு படுக்கையில் அன்றைக்கி ராத்திரி படுத்துக்கிறாராம். படுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு படுக்கையை போட்டு விஸ்வாமித்திரர் படுத்துக்க போனார் அப்படின்னு இல்லாமல், விஸ்வாமித்திரர் படுத்துட்டு இருக்கக்கூடிய ராமரினுடைய வடிவழகில் ஈடுபடுறாராம். தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருநஷயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குஷிகசுதவச்சோ அனுலாலிதாபியாம் க்ஷணமிவ சாபி பபௌ விபாவரி. வால்மீகிக்கு அடிச்சுக்கிறது இப்படி புல்லு படுக்கையில் சக்கரவர்த்தி திருமகனை கூட்டுன்னு வந்து போட்டுடாலே அப்படின்னு வால்மீகிக்கு அடிச்சுக்கிறது. எப்பேற்பட்டவர் சக்கரவர்த்தியினுடைய திருமகன்கள், பஞ்சு மெத்தையில் இவ்வளவு நாட்கள் படுத்து உறங்கி பழகியவர்கள், அவர்களை போய் ஒரு புல்லு மெத்தையில் கொண்டு வந்து போட்டுட்டியேப்பா, இது அவருடைய திருமேனிக்கு உகப்பே கிடையாது, அனுச்சிதே உச்சிதமே கிடையாது. திருமேனி இப்படி கசங்கிறதே, அதுதான் இந்த ரிஷிகளிடத்தனா பகவானை விடவே கூடாது. அவர்கள் எதுவுமே சாப்பிடாம காற்றையே உண்டு தரையிலேயே படுத்துண்டு காட்டிலேயே ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அது மாதிரி தெய்வத்தினால முடியுமா அப்படின்னு தோணுமாம். அப்படியே ராத்திரி டோலோத்சவம்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுமா, ராத்திரி தூங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு அழகாக ஒரு லாலி லாலி அப்படின்னு பாடுறாராம் விஸ்வாமித்திரர். அனுலாலிதாபியாம். விஸ்வாமித்திரனுடைய லாலியை கேட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு நிமிஷம் மாதிரி ராத்திரி பொழுது போயிடுத்தாம். விஸ்வாமித்திரருக்கு ஒரு நிமிஷம் மாதிரி ராத்திரி பொழுது போயிடுத்தாம். அந்த ராத்திரி தேவின்னு ஒருத்தி இருக்காளே, நம்மளுடைய உயர்ந்த மதத்தில் எல்லாரையுமே ஒரு தெய்வமாக பாவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். எதை எடுத்துக்கோங்க தெய்வம்னு சொல்லிடுவோம். ஒரு மரத்தை தெய்வம்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணுவோம். ஒரு நதியை தெய்வம்னு சொல்லி 2 புஷ்பத்தை போடுவோம். எல்லாமே சமுத்திரம் ஒரு தெய்வம்.
சூரியன் ஒரு தெய்வம், சந்திரன் ஒரு தெய்வம், இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய, எல்லாத்தையும் மரியாதை புத்தியோட அணுக வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மதம் நம்மளுடைய மதம் இல்லையா? அதன்படி இந்த ராத்திரி பொழுதியும் ஒரு தெய்வமாக வடிவமைச்சு ராத்திரி தேவி அப்படிங்கிறான். ராத்திரி தேவி அனுகிரகம் பண்ணாதான் ராத்திரிவே வருமா. அந்த ராத்திரி தேவியினுடைய ஒரு ரூபம் தான் இந்த இருட்டு அப்படிங்கிறது. அந்த ராத்திரி தேவிக்கு ராமனை பார்க்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை வந்துவிடுதான். ஆசை வந்தால் என்ன, தசரதருடைய அரண்மனையில் போய் பார்த்துட வேண்டிதானே அப்படின்னு ராத்திரி தேவி தசரதருடைய அரண்மனையில் வந்து ராமரை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆசைப்பட்டா பாருங்கோ, அவளால் ராமனை பார்க்கவே முடியலையாம். அந்த அரண்மனைக்குள்ளே வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, ராமனுடைய அறை கண்டுபிடிச்சாச்சு. ராமனுடைய அறையுடைய வாசலில் நின்றுண்டு அந்த அறைக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு போகலாம்னு பார்த்தா முடியவே இல்லையாம். ஏன்னா கௌசல்யா தேவி எங்கேயாவது குழந்தை நடுராத்திரி எழுந்துண்டா ராத்திரி இருட்டை பார்த்து பயந்துடுவானோ அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தீப்பந்தம்னா கொளுத்தி வச்சிருக்காளாம். குழந்தை ராத்திரி இருட்டை பார்த்தா பயந்துடுமோனோ, அதனால இந்த இருட்டு இந்த ராத்திரி தேவியினால் உள்ளே வர முடியலையா. அதனால ஒரு 12 வருஷ காலங்கள் தபஸு பண்ணி அந்த ஒரு தபஸு பலன் கொடுத்தா மாதிரி இன்னைக்கு நடு காட்டில் கொண்டு வந்து ராமரை தரன்னு இழுத்துட்டு வந்து போட்டிருக்கார் விஸ்வாமித்திரர். இப்போ அந்த ராத்திரி தேவி வந்து ராமரை முதல் முறையாக தர்சனம் பண்ணுறாளாம். அந்த ராத்திரி தேவிக்கும் ஒரு க்ஷணம் போன மாதிரி ஆயிடுத்தாம். அடுத்த நாள் கார்த்தால பிறக்கிறது. இந்த ஸ்லோகம் அநேகமாக தெரியாதவர்களே இருக்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய பகவான் ராமனாக இருந்தாலும், கண்ணனாக இருந்தாலும், ஸ்ரீனிவாச பெருமாளாக இருந்தாலும், வைத்தமா நிதியாக இருந்தாலும், இல்லை இன்னைக்கு சேவிச்சோம் தெய்வநாயகமாக இருந்தாலும், வரதனாக இருந்தாலும், நரசிங்கனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கார்த்தால எழுந்துக்கும் போது இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு ராமனாதான் எழுந்துக்கணும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மீகம். இது விஸ்வாமித்திரர் எழுப்பினது ராமரை இந்த கட்டத்தில். கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனுடைய மணி வயிறில் பிறந்தவனாம் ராமன். கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவடே அப்படிங்கிறாரே குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவளே, அந்த மணி வயிறில் தோன்றினவனாம். அது ஞாபகத்துக்கு வருது. இந்த ஒரே ஒரு ராத்திரி உன் கூட இருந்ததே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. இந்த ஒரு நாள் கார்த்தால உன்னை இப்படி எழுப்பினது இவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. ஆனால் 12 வருஷ காலங்களாக இந்த ஒரு ஆனந்தத்தையே ஒத்தி அனுபவிச்சுட்டு இருக்காளே, அவளுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். கௌசல்யா சுப்ரஜா ராமா. சூரியன் உதிச்சுடுத்துப்பா, கிழக்கு செவந்துடுத்து, நீ எழுந்துக்கோ. எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நதியில் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகளில் குளிச்சு காலை என்னென்னா செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரார் ராமபிரான். ஒரு கதையாக சொல்லி கூட்டுண்டு போகிறார் விஸ்வாமித்திரர். பலவிதமான கதைகளை சொல்லி கூட்டுண்டு போகிறார். அதில் முதல்ல காமாசிரமம். முதல்ல எந்த ஒரு ஆசிரமத்தில் பரமேஸ்வரன் காமனை எரிச்சாரோ தகனம் பண்ணாரோ, காமன் அப்படின்னா மன்மதன்னு பேர். மன்மதனுக்கு சம்ஸ்கிருதத்தில் அழகான பெயர்கள் உண்டு. மனசிஜன் அப்படின்னா பெயர் உண்டு. ஏன்னா மன்மதனுக்கு ஒரு ரூபம் கிடையாது. நம்ம மனசில் தோணக்கூடிய காமபரமான சிந்தனைகள் தான் மன்மதனுக்கு ரூபம். அதனால மனசில் தோன்றக்கூடியவன் அப்படின்னு பெயர். பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடந்த உடனே அந்த மன்மதன் வந்து தன்னுடைய காம பானங்கள் எல்லாத்தையும் பரமேஸ்வரன் மேலே பரமேஸ்வரனுக்கு ஒரு கோபம் வந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அந்த மன்மதனை சுட்டு விடுறார். அதுலேருந்து அவனுக்கு ரூபம் இல்லாமல் போயிடுறது. அது நடந்த இடமாம். அது ஸ்ரீ குருஜி அழகாக சொல்லுவார். அவனுக்கு காமன்னு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீ குருஜி அழகாக சொல்லுவார், எல்லாருக்கும் அது காமனாக இருக்கிறதுனால அவனுக்கு காமன்னு பெயர் அப்படிம்பார். அந்த காமாசிரமத்தில் ஒரு நாள் இருந்து அப்புறம் அங்கேருந்து கிளம்புறார்கள். கிளம்பி தாட்டகையனுடைய வனத்துக்கு வந்துடுறார்.
அந்த தாட்டகா வனத்தில் முதல்ல தாட்டகையை வதம் பண்ணணும் அப்படின்னு கூட்டுன்னு வரார். தாட்டகை எழுத்தாப்பில் வரா, பெரிய ரூபத்தை எடுத்துன்னு வரா. ரூபத்தை எடுத்துட்டு தன்னை அடிக்கிறதுக்காக 2 பேர் ஒரு அடியாள் மாதிரி வேற கூட்டுன்னு வந்திருக்கியா விஸ்வாமித்ரா, முதல்ல இவர்களை நான் சம்ஹாரம் பண்ணுறேன்னு தாட்டகை ஓடி வரா. தாட்டகை ஓடி வந்தா கம்பன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். எப்படி இருந்தது அப்படின்னா, தாட்டகை கால் பதிக்கிறாளோனோ, கால் பதிச்சு 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 ஓடி வராலாம். கால் பதிச்சு பதிச்சு ஓடி வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அவள் கால் வச்ச இடம் சமுத்திரம் பார்த்து தான் கால் வச்சுட்டு எடுத்த இடத்த சமுத்திரம் பேசித்தான். நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் குறுகலாக இருக்கா மாதிரி இருக்குது, நம்ம வேணால் தாட்டக்கா கால் பதிச்ச இடத்துல வேணால் நம்ம போனோம்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், போய்க்கலாமா அப்படின்னு சமுத்திரம் பேசித்தான். அவ்வளோ பெரிய உருவம். தாட்டக்கையை பார்த்த உடனே கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணுறார் ராமபிரான், இவளை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணுறார். ஏன்னா பெண்ணாக இருக்காளே அப்படின்னு. விஸ்வாமித்திரர் உடனே பார்த்துட்டு அடிராமா அப்படிங்கிறார். உடனே ஒரு அம்பை எடுத்தார். கல்லார் புல்லோருக்கு நல்லோர் சொல்லும் சொல் என போயிற்றன்றே அப்படின்னு ஒரு க்ஷணம் தானாம் ஒரு அம்பை எடுத்து தொடுத்தார். அந்த அம்பு தாட்டகையனுடைய ஹிருதயத்தில் போய் நிற்கலையாம். அது ஒரு க்ஷணத்தில் அந்த ஹிருதயத்தை தைச்சிட்டு சர்ன்னு போயிடுத்தாம். அது எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உவமைக்கு ஒரு கம்பன் இல்லையா, உபமா காளிதாசஸ்யான்னு வடமொழியில் சொல்கிற மாதிரி கம்பனினுடைய ஒரு உவமை. கல்லாப்புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள். ஒரு மூடன், ஒரு முட்டாள் இருக்கான். அந்த முட்டாளுக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள் எது சொன்னாலுமே அவன் காதில் வாங்கிக்க மாட்டான். நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயம் எப்படி அவன் காதில் வாங்கின்ற அடுத்த நிமிஷம் இந்த காது வழியாக போயிடுமோ, அதே மாதிரி ராமபிரான் விட்ட அம்பு இந்த வழியாக போய் தைச்சுண்டு அடுத்த நிமிஷம் பின்னாடி போயிடுதான். தாட்டகை மாண்டாள். சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்ரர். தேவர்கள் எல்லாரும் ராமர் முன்னாடி வந்து ராமர் முன்னாடி கையை கூச்சுன்னு நிற்க ராமர் எல்லாரையும் தனக்குள்ளேயே அழைச்சிண்டார். எல்லா தேவதைகளும் ராமருக்குள்ளேயே ஐக்கியமானார்கள். அங்கேருந்து கிளம்பி ராமபிரான் மிதிலை சித்தாசிரமத்துக்கு போகிறார். அங்கே தானே யாகம் நடக்கிறது. 6-7 நாட்கள் யாகம் நடக்க போகிறது. விஸ்வாமித்திரர் சொன்னார், இதற்கு மேலே நான் பேச மாட்டேன், நான் மௌனத்தில் தான் இருப்பேன் ராமா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யாகத்தை துவங்குறார். யாகத்தை துவங்கினா மண்ணினை காக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற அப்படின்னு கம்பன் சொல்கிறார். எப்படி இருந்துதான் லக்ஷ்மணனை ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த யாகசாலையை ஒன்றா நினச்சிக்கோங்க. அந்த யாகசாலையினுடைய நுனியில் லக்ஷ்மணனை நிற்க வச்சு ராமர் அந்த யாகசாலையை பிரதட்சணமாக சுத்திண்டு வராராம். இப்படி சுத்திண்டு வராராம். அப்படி சுத்திண்டு வரும்போது லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை, லக்ஷ்மணா கவனம் அப்படின்பாராம் ராமபிரான். இது எப்படி இருந்தது அப்படிங்கிற கம்பன், இந்த கண்களை, இந்த கண்ணினுடைய இமை எப்படி காக்குமோ அதே மாதிரி ராமன் லக்குவணன் அப்படின்னு இருவர்களும் சேர்ந்து இந்த யாகத்தை காத்தனராம். இந்த கண்ணினுடைய இமை இருக்கே, மேல் இமை கீழ் இமை, இந்த 2 இமையும் மேலே கீழே போயிட்டு வராது, கீழ் இமை ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த மேல் இமை தான் மேலே போய் கீழே வந்து இந்த கீழ் இமையை தொட்டு திருப்பி மேலே போய் திருப்பி கீழே தொடுமோனோ, அதே மாதிரி ராமன் இப்படியே சுத்திண்டே வரும்போது லக்ஷ்மணன் ஒரே இடத்துல நிற்பானாம் கீழ் இமை மாதிரி. ராமர் மேல் இமை மாதிரி அந்த யாகசாலையை முழுக்க சுத்திண்டே இருப்பாராம். 6 நாட்கள் முடிவடைந்தது. 6 நாட்கள் முடிவடைந்த பிறகு அந்த யாகம் ஒரு பூர்த்திக்கு வரும்போது நிறைய கருமேகங்கள் சூழறா மாதிரி அங்கே சுபாகும் மாரீச்சன் முதலிய எல்லா அசுரர்களும் வர ஆரம்பித்தார்கள். வந்து திருப்பி அவர்களுடைய கொட்டம் ஆரம்பித்தது. கொட்டம் ஆரம்பித்த உடனே ராமபிரான் பார்த்தான், இந்த யாகத்துக்கு எந்த விதமான ஒரு ஹானியும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்புகள்னால இந்த யாகத்தை சுற்றி எப்படி இங்கே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தன்னுடைய அம்புகள்னாலேயே ஒரு மேலே ஒரு ரூஃப் மாதிரி ஒரு ரூஃப் கட்டினானாம். இப்போ அவர்கள் இதற்கு மேலே என்ன அசுத்திப்படுத்தினாலும் அது இந்த யாகசாலையை வந்து தீண்டாது, இந்த யாகசாலையை காப்பாற்றிக்கிட்டான். அப்புறம் வெள்ளம் வந்து சரமாரியாக
அம்பு மழையை பொழிந்து ராமனும் லக்ஷ்மணனும் வந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் எல்லாரையும் வதம் செய்ய சுபாகு மாண்டான். மாரீச்சனை ஒண்டி விட்டு வச்சிருக்கான் ராமபிரான். ஏதோ ஒரு காரணத்துக்காக 100 யோஜனை தூரம் தள்ளி ஒரு சமுத்திரத்தில் போய் இந்த அம்பு மாரீச்சனை போய் தள்ளி எடுத்து மாரீச்சன் போய் எங்கேயோ விழுந்துட்டான். மாரீச்சன் ஒண்டி ஒன்றும் பாக்கி இருக்கான். அதற்கு நடுவில் இந்த யாகம் பூர்த்தி ஆயிடுத்து. யாகம் பூர்த்தி ஆன உடனே பூர்ணாகூதி ஆயிடுத்து. பக்கத்தில் போய் நதியில் போய் ஸ்நானம் பண்ணார். முனிவர் சந்தோஷப்பட்டார். இந்த சித்தாசிரமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஆசிரமம். எந்த விதத்தில் விசேஷமான ஆசிரமம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி வாமனனா பகவான் வந்து உலகம் அளந்த பெருமாளை ரொம்ப பெருசாக ஆகி உலகத்தெல்லாம் அளந்து திருப்பி இந்திரனிடத்தில் இந்த இழந்த சொத்தை பலி சக்கரவர்த்திகிட்டேருந்து வாங்கி கொடுத்த பிறகு பாக்கி காலங்கள் இந்த சித்தாசிரமத்தில் வந்து தான் தபசு பண்ணாராம். இது ஏற்கனவே ஒரு அவதாரத்தோட சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு இன்னொரு அவதாரத்தை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசை கொண்டு தான் ராமர் அழைச்சின்னு வந்தாராம். சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்ரர். நான் இதற்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ராமபிரான் கையை கூச்சின்னு கேட்க, ஏன்னா எந்த காரியத்துக்காக வரிச்சாரோ அந்த காரியம் முடிஞ்சுடுத்து, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, ராமபிரானை பார்த்து விஸ்வாமித்ரர் சொன்னார், ராமா, இங்கே பக்கத்தில் மிதிலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மிதிலையில் ஜனகன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் ஒரு வேள்வியை வளர்க்குறான். அந்த வேள்வி முடிவு பெற போகிறது, என்னை அதற்காக அழைச்சிருக்கான். நான் போக போகிறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு கூட்டுண்டு போயிடுறார். போகும்போதே சொல்கிறார், அங்கே ஒரு பெரிய தனுசு ஒன்று இருக்குது, சிவதனுஷ் அப்படின்னு பேர் அந்த தனுசுக்கு. அந்த தனுஷை யாராலையும் கையாளவே முடியாதாம். அப்பேற்பட்ட விசேஷமான தனுஷ் அது. அதை உன்னால் அந்த தனுஷையும் நீ வந்தனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டுண்டு போகிறார். ராமபிரானும் உற்சாகமாக வரார். போகிற வழியில் பலவிதமான கதைகள்லாம் சொல்லி, எப்பயுமே போகும்பொழுது அதுவும் எஸ்பெஷலி நடந்து போனால் ஏதாவது பேசிகிட்டே போகணும். பேச்சு துணை இல்லாமல் நடந்து போனால் ரொம்ப கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பலவிதமான கதைகள்லாம் சொல்லி கங்கையை தாண்டும்பொழுது இந்த கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இந்த கங்கையினுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். இவர்களுடைய குலத்திலே பகீரதன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் பெரிய தபசு பண்ணுறான். அந்த பகீரதன் தபசு பண்ணதுனால தான் கங்கையே கீழே வருது. இந்த கங்கை அப்படிங்கிறவள் மேல் லோகத்தில் இருந்த ஒரு நதி. தமிழ்லே ஒரு அழகான பெயர் உண்டு கங்கைக்கு, வானதி அப்படின்னு பெயர். மேல் லோகத்தில் இருந்தவள் தேவர்களால் ஒண்டி அணுகக்கூடிய ஒரு நதியாக தான் இருந்தது இந்த கங்கை. ஆனால் ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சமுத்திரராஜான்னு பேர், சாகரன்னு பேர், க்ஷமிக்கணும், சாகரன்னு பேர். அந்த சாகரன் என்ன பண்ணா, 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பிச்சுட்டான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடியவர்கள் தான் அடுத்த இந்திரனாக ஆவார்கள். அப்படிங்கிறதுனால 99வது யாகம் முடிஞ்ச உடனே 100வது யாகத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு பண்ணணும்னு இந்திரன் ஒரு இடையூறு பண்ணிட்டான். இந்த யாகமே என்னது அப்படின்னா ஒரு குதிரையை வச்சுட்டு பண்ணுறது. அதனால தான் அஸ்வமேதம்னு பேர். அஸ்வம் அப்படின்னாலே குதிரைன்னு அர்த்தம். அஸ்வகந்தம் அப்படின்னு லேகியம்னா சாப்பிட்றோமே, அஸ்வம்னாலே குதிரை அப்படின்னு பொருள். அந்த குதிரையை முதல்ல விட்டுருவார்கள். அந்த குதிரை ஒரு ஒரு ராஜ்யமாக போகும். யார் கட்டுறார்களோ அவரோட யுத்தம் வரும். இதுதான் அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு பிரக்கிரியை. இந்த குதிரை கட்டின்ற குதிரையை இந்திரன் எடுத்து தூக்கிண்டு போயிட்டான். கூட்டுண்டு போய் பாத்தாளத்தில் கொண்டு போய் இந்திரன் இந்த குதிரையை கட்டி வச்சுட்டான். பாத்தாளத்தில் போனால் பகவானினுடைய மற்றும் ஒரு அவதாரம் அங்கே உட்காந்துட்டு தபசு பண்ணிட்டு இருக்கார். அந்த அவதாரத்துக்கு கபில வாசுதேவன் அப்படின்னு பெயர். இந்த குதிரையை இல்லாமல் இந்த யாகத்தை முடிக்க முடியாதே அப்படின்னு இந்த சகரனுக்கு 60,000 குழந்தைகளாம். இந்த 60,000 குழந்தைகளையும் அனுப்பினான். அனுப்பி ஒரு இடமா இந்த குதிரை எங்கே இருக்குன்னு தேட சொல்லும் பொழுது ஒரு வழியாக கடைசியாக பாத்தாள லோகத்துக்கு போய் இந்த சகரனுடைய புத்திரர்கள் தேட 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 இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சமுத்திரத்தை தோன்றார்கள். தோண்டி 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 சமுத்திரம் பெருசானதுனால்தான் சமுத்திரத்துக்கே சாகரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த
கபில வாசுதேவன் முன்னாடி வந்த உடனே கபில வாசுதேவன் தான் இந்த குதிரையை ஓனுட்டே இங்கே திருட்டுத்தனமாக கொண்டு வந்து கட்டியிருக்கார் அப்படின்னு நினச்ச உடனே கபில வாசுதேவனுக்கு ஒரு கோபம் வருது. ஹும் அப்படின்னார். எழுத்தாப்புல இருந்த 60,000 பேர்களும் பஸ்மமாக ஆயிட்டார்கள். சகரன் தவிக்கனா 60,000 பேர்ல யாருமே பாக்கி இல்லையே அப்படின்னு. அப்புறமா அவனுக்கு இன்னொரு ஒரு புத்திரன் அம்சுமான்னு பெயர். அவனை கொண்டு தெரிஞ்சுக்கிறார்கள் இது மாதிரி எல்லாரும் பஸ்மமாயிருக்கார்கள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அப்போலேருந்து ஆரம்பிக்கிறான். நம்ம குலத்தில் 60,000 பேர் கரை சேராமல் இருக்காளே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே வரும்பொழுது அவனுக்கு தெரிய வருது இது மாதிரி கங்கை வந்து அவர்கள் மேலே பட்டுது அப்படின்னா அவர்கள் கரையேறிடுவார்கள்னு தெரிஞ்சு கங்கையை நோக்கி ஒரு தபசு பண்ண ஆரம்பிச்சார்கள். அவர் குலத்தில் வரவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக தபசு பண்ணி கடைசியாக பகீரதன்னு ஒருத்தனுடைய தபசு பெருசாக தபசு பண்ணுறான். பகீரதன் கங்கை பிரசன்னமாகி நான் வரேன் அப்படிங்கிறான். ஆனால் கங்காதேவி சொல்கிறா நான் தாங்குற மாதிரி யாருமே இல்லையே, நான் தாங்குற மாதிரி ஒருத்தரை கூட்டுண்டு வா, அவரை வச்சுட்டு தான் நான் வருவேன்னு உடனே சிவபெருமானை நோக்கி தபசு பண்ணான். சிவபெருமான் நான் தாங்குறேன் கங்கையை அப்படின்னார். கங்கை அவள் இருக்கக்கூடிய லோகத்திலேருந்து ஜோராக சிவனுடைய தலையில் வந்து விழுந்தாளாம். தலையில் வந்து விழும்பொழுது அவளுக்கு ஒரு அகங்காரம் வேண்டும், அகங்காரத்தோட வேற வந்து விழுந்தாலும் சிவனுடைய தலையே நான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிடுறேன்னு. சிவபெருமான் பார்த்தார், எப்போ நீ அகங்காரத்தோட வந்தியோ உன் அகங்காரத்தை நான் அழிக்கிறேன் அப்படின்னு மொத்த கங்கையும் வாங்கிட்டாராம். இங்கே பகீரதன் பார்த்தா என்னுடைய வேலை நடக்கலையே அப்படின்னு. பகீரதன் திருப்பி சிவபெருமானை நோக்கி தபசு பண்ணான் 1 வருஷம். சிவபெருமான் பார்த்து பிரசன்னமாகி ஒரே ஒரு ஜட்டையிலேருந்து, ஒரே ஒரு கேசத்துலேருந்து கொஞ்சோண்டு, அதாவது இத்தினோண்டு பைப்லேருந்து கொஞ்சோண்டு கங்கையை விட்டாராம். அதுதான் இப்போ ஓடின்னு இருக்கு. அது பூமியில் வந்து விழ, பூமியில் ஜோராக ஓடுறது. ஓடும் பொழுது கங்கைக்கு பலவிதமான பேர் உண்டு. ஒரு இடத்துல ஒரு பேர். ஹரித்வாரில் தான் இப்போ நான் சொல்கிற நிகழ்ச்சி நடக்கிறதுனால ஹரித்வாரில் ஓடக்கூடிய நதிக்கு தான் கங்கைன்னு பேர். கங்கா அப்படிங்கிறது ஹரித்வாரில் ஓடக்கூடிய நதி தான். ஒரு இடத்துல ஒரு பேர் கங்கைக்கு. பகீரதன் சொல்ல பகீரதனுடைய சொல் பேச்சு கேட்டுட்டு பின்னாடி சமத்தா போனதுனால கங்கைக்கு பாகீரதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நடுவில் ஜன்ஹூன்னு ஒரு மகரிஷி இருக்கார். அந்த ஜன்ஹூ மகரிஷியினுடைய ஆசிரமத்தை உடைச்சிட்டு போயிடுறது இந்த கங்கை. ஆசிரமத்தை உடைச்சிட்டு போன உடனே அந்த ஜன்னுக்கு ஒரு கோபம் வந்தது. அச்சுதாய நமகனார் மொத்த கங்கையும் சாப்பிட்டுடுறார் அவர். உடனே திருப்பி போய் பகீரதன் அவர்கிட்ட பிரார்த்திக்க, அவர் காது குடையிறதே அப்படின்னாராம். பார்த்தா காதுலேருந்து கங்கை வந்துடுத்து. ஜன்னுவினுடைய புத்திரி பெண் மாதிரி அவர்கிட்டேருந்து தோன்றினதுனால கங்கைக்கு ஜாஹ்னவி அப்படின்னு இன்னொரு பேர். கடைசியாக வானதியாக இருந்த கங்கை மேல் லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த லோகத்துடைய சம்பந்தத்தோட அப்புறம் பாத்தாளத்தில் போய் அந்த 60,000 பேரினுடைய சடலத்தில் பாட அந்த 60,000 பேரும் நற்கதி அடைந்தார்கள் அப்படின்னு இந்த ஒரு சரித்திரம். 3 உலகத்திலையும் அது பரவக்கூடியது. அதனால்தான் அவளுக்கு திரிபச்சகா அப்படின்னு மற்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த கங்கையினுடைய சரித்திரத்துக்கு விசேஷமான பலஸ்ருதி சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இந்த கங்கையினுடைய சரித்திரத்தை கேட்கிறார்களோ, படிக்கிறார்களோ, ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் படுகிறார்களோ, அவர்களுடைய பித்ருக்கள், அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் அக்ஷயமான ஒரு ஸ்தானத்தை அடைவார்கள் அப்படின்னு வால்மீகியே இங்கே பலஸ்ருதி சொல்கிறார். பலஸ்ருதியே சொல்லாத வால்மீகி இங்கே துணிஞ்சு ஒரு பலஸ்ருதி சொல்கிறார். இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை 10 சர்க்கத்தில் சொல்கிறார். அப்புறம் அங்கேருந்து மேலே நடந்து போக 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 ஒரு இடத்துலையும் மாற்றி கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடிய ராமபிரான், ஒரு இடத்துலையும் மேலே மேலே விழுந்து கதை சொல்லக்கூடிய விஸ்வாமித்தர் அப்படியே எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக ஆகிட்டாராம். ராமபிரானுக்கே புரியல என்ன விஷயம் அப்படின்னு. ராமபிரான் வினவரார், இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, இந்த ஆசிரமம் பார்த்தா ரொம்ப திவ்யமாக இருக்கு, திவ்யமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா தெய்வ சம்பந்தம் ஏதோ ஒன்று இருக்கணும். அங்கே ஒன்று ஏதாவது வேள்வி நடந்திருக்கணும், இல்லை நிறையா மகான்கள் இருந்திருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் பகவத் விஷயத்தோட சம்பந்தம் இருந்திருக்கணும், நாம சங்கீர்த்தனம் நடக்கணும். எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லை இந்த ஆசிரமத்தில்.
ஆனால் திவ்யமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு ராமபிரான் வினவ, ஹந்ததே கதைஷ்யாமி சுனு தத்வேன ராகவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நான் உனக்கு இந்த கதையை பற்றி சொல்கிறேன்ப்பா, கேள். இது கௌதமரினுடைய ஆசிரமம். கௌதமர் ஒரு பெரிய ரிஷி. அந்த கௌதமருக்கு அகல்யை என்று ஒரு பத்னி உண்டு. அகல்யையும் கௌதமரும் சந்தோஷமாக இங்கே வாழ்ந்தார்கள். அகல்யை ரொம்ப அழகானவள். பிரம்மா இருக்காரே, பிரம்மாவினுடைய எல்லா படைப்பிலும் ஏதாவது ஒரு குறை இருக்குமா. நிறைய பேர் என்கிட்ட வந்து கோச்சுக்கிறார் அதை சொன்ன உடனே. பிரம்மாவினுடைய எல்லா படைப்பிலும் ஏதாவது ஒரு, என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும், உங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும். எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறையோடு தான் அவரை படைப்பாராம். அந்த பிரம்மா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாராம். என்ன சங்கல்பம்னா, குறையே இல்லாமல் நான் ஒரு படைப்பு படைக்கிறேன் அப்படின்னு படைச்சவளுக்கு தான் அகல்யின்னு பெயர். அகல்யா அப்படிங்கிற சப்தத்துக்கே, அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருளே தோஷமற்றவள் அப்படின்னு பொருள். அந்த அகல்யை பிறந்துட்டா. அகல்யை பிறந்த உடனே பார்த்தா அவர்களுடைய வீட்டு வாசலில் எல்லா தேவதைகளும் லைன் கட்டி நின்றுருக்கு. இந்திரன் நிற்கிறார், வருணன் நிற்கிறார், ஒவ்வொருத்தராக நிற்கிறார். நம்ம யாரெல்லாம் பெரிய தெய்வம்னு நினச்சின்னு நம்ம வழிபடுறோமோ அந்த தெய்வம்னா வாசலில் நின்றுருக்கு. என்னை கல்யாணம் பண்ணி கொடு, அவன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு உடனே அகல்யனுடைய அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த ஒரு சமயமாக நாரதர் வந்தாராம். அப்படியே நாரதர் வந்த உடனே நாரதர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டார் இந்த விஷயத்தை. விண்ணப்பிச்சுட்ட உடனே நாரதர் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, வெளியில் ஒரு சவால் ஒன்று விடுங்க. 2 தலை உடைய மாடை யார் பார்க்கிறார்களோ அவருக்கு தான் என்னுடைய பெண் அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டுடுங்கோன்ன உடனே வாசலில் வந்து சொல்கிறார் அகல்யினுடைய அப்பா. இது சொன்ன உடனே எல்லா தெய்வமும் தன்னுடைய வாகனத்தை எடுத்துன்னு கிளம்பிடுத்தான். ஒவ்வொரு தெய்வமும் 2 தலையுடைய மாடு எங்கே இருக்குது, எந்த உலகத்தில் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. அதற்குள்ளே நாரதர் கிடுகிடுன்னு பக்கத்து தெருவுக்கு போனார். பக்கத்து தெருவுக்கு போனால் அப்போ தான் எல்லாம் சகல வேதங்களும் படித்து வித்யாபியாசங்கள்லாம் முடித்த ஒரு சத்து பிரம்மச்சாரி இருந்தாராம். அவருக்கு கௌதமர்னு பேர். அந்த கௌதமரை தரன்னு இழுத்துன்னு வந்தார் நாரதர். இழுத்துன்னு வந்து, இங்கே வா கௌதமான்னு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டுன்னு போகிறேன்னா பார்த்தா அது ஒரு கோஷாலை. கோஷாலையில் பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தா ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய சமயம். அதுலேயும் பார்த்தா கரெக்டாக அந்த கண்ணுக்குட்டி முதல்ல தன்னுடைய தலையை தான் வெளில கொடுத்துதான். பார்த்தா அந்த மாட்டுக்கு பின்னாடியிலேருந்து தானே குழந்தை பிறக்கும். பின்னாடி அதோடைய பின்புறத்தில் பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டியினுடைய தலை அப்படி வெளில தெரியறது. முன்னாடி பார்த்தா அந்த மாட்டினுடைய தலை இருக்குது. அதை பிரதட்சணம் பண்ணிட்டு நாரதர் சொன்னார், என்ன ஆச்சரியம் பாரு, 2 தலையுடைய ஒரு மாட்டை நீ பார்த்துட்ட அப்படிங்கிறார். கௌதமரும் ஆமாம் அப்படிங்கிறார். உடனே கௌதமரை அழைச்சிண்டு அகல்யினுடைய வீட்டுக்கு கூட்டுண்டு போய், இந்த பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமாம், நம்ம பார்த்ததை சொல்லுங்கிறார். உடனே கௌதமர் இன்னோசென்ட்டாக சொல்கிறார், 2 தலையுடைய ஒரு மாட்டை நான் பார்த்தேங்கிறார். என் பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிறார். அப்படி தான் இவ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் இப்படி நடந்தாலும் கூட எல்லா தேவதைகளும் அகல்யை மேலே ஒரு கண்ணு வைக்கிறார்கள். ஏதோ ஒரு சமயம் தகாத ஒரு காரியம் நடந்துடுறது. உடனே அகல்யையை கௌதமர் சபிச்சு விடுறார். சபிச்ச உடனே அகல்யை பாப்பத்துக்கு ஒரு விமோச்சனம் கேட்கிறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சுவாமி, நான் எப்போ திருப்பி உங்களோட சேரறது, எப்போ திருப்பி நான் பாவனமாக புனிதமாக ஆவேன் அப்படின்னு பலவிதமாக பிரார்த்திக்கிற அகல்யை. உடனே கௌதமர் சொல்கிறார், எப்போ ராமபிரான் இந்த வழியாக வரும்பொழுது அவனுடைய திருவடியில் பட்ட ஒரு தூசு உன் மேலே படுறதோ அப்போவே நீ பவித்திரமாக ஆயிடுவ அப்படிங்கிற கதையை இப்போ விஸ்வாமித்தர் ராமர்கிட்ட சொல்லின்னு இருக்கார். சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமபிரான் நடந்து வர 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 ராமபிரானுடைய திருவடியிலேருந்து ஒரு தூசு போய் அகல்யை எங்கே இருக்காளோ அவன் மேலே பட அடுத்த க்ஷணமே அகல்யை தன்னுடைய ரூபத்தோட எழுத்தாப்புல தர்சனம் கொடுக்குறா. ராகவௌ துதராதஸ்யாக பாதௌ ஜக்ரது முதா. அழகா கம்பன் சொல்றார், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிறார். அங்கே தாட்டகையை அடிக்கும் போது உன்னுடைய கை வண்ணம், உன்னுடைய கை எப்பேற்பட்டது, எவ்வளோ அழகாக யுத்தம் பண்ணுற முதலிய விஷயங்கள்லாம் நான் அங்கே பார்த்தேன். ஆனால் இங்கே உன்னுடைய கால், உன்னுடைய திருவடியினுடைய மகிமையை நான் பார்த்தேன். ஒரு அர்த்தம், இது வரைக்கும் உன்னுடைய வைபவங்கிறது ஒரு கால் 1/4 சொல்லுவோமே,
4ல் 1 பங்கு தான் இது வரைக்கும் ஆயிருக்கு, இன்னும் 3/4 பங்கு இனிமே தான் தெரியவிருக்கு அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அகல்யை தலையை குனிஞ்சுன்னு இருக்கா, நம்மளோ ஒரு பெரிய பாப்பத்தை பண்ணின்னு இங்கே வந்து நின்றுருக்கோம். இவரோ எப்பேற்பட்ட புனிதன், இவர் முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு எந்த அருகதையுமே இல்லையே அப்படின்னு அகல்யை நின்றுட்டே இருக்கும்பொழுது ராமபிரான் பார்த்தாராம். அகல்யனுடைய மன ஓட்டம் அவருக்கு புரியறது. அகல்யைக்கு இந்த ஒரு கில்ட் ஃபீலிங்லேருந்து அவளை ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் அவருடைய அந்த அகல்யனுடைய காதில் விழா மாதிரியே பேச தோங்கினாராம். என்னடா லக்ஷ்மணா, அது நமக்கு நாட்டில் தான் ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு நினச்சேன், காட்டிலையும் நமக்கு ஒரு அம்மா இருக்காளே அப்படின்னு உடனே தூக்கி வாரி போட்டுதான் அகல்யைக்கு. இந்த காரியம் பண்ண யாராவது ஒருத்தர் என்னை அம்மானு கூப்பிடுவாளா, என்னை அம்மானு கூப்பிடுறாரே அப்படின்னு தலை ஏறெடுத்து பார்க்கிறா. அடுத்த கணம் ராமபிரான் லக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சிட்டு அம்மானு சொல்கிறேன், அம்மாவை பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பியா லக்ஷ்மணா, அம்மா விழுந்து சேவிக்க வேண்டாம் அப்படின்னு கையை பிடிச்சின்னு அகல்யையை விழுந்து சேவிக்கிறாராம் ராமர். அகல்யைக்கு ஒன்றுமே புரியல. அகல்ய சொன்னால், நான் பலவிதமான தெய்வங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த தெய்வங்கள்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, என்னை விழுந்து சேவி, என் காலில் விழு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லும். காலில் விழுந்தா காப்பாற்றக்கூடிய தெய்வம் தான் எனக்கு தெரியும், ஆனால் காப்பாற்றிட்டு காலில் விழுற தெய்வம் எனக்கு தெரியவே தெரியாதடா ராமா, இப்படி இருக்கே அப்படிங்கிறாளாம் அகல்யை. அப்புறம் கௌதமர் சொன்ன வார்த்தைகள்லாம் நினைவு கூர்ந்து இவர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறதுனால இந்த அகல்யையும் ராமரை திருப்பி விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. கௌதமர் அங்கேருந்து தோன்றார், ஹிமாலயத்தில் இருந்தவர் அடுத்த க்ஷணமே இங்கே தோன்றிடுறார். தோன்றி கௌதமரோட அகல்யோட ஒரு நாள் அந்த ஆசிரமத்தில் இருந்து அப்புறம் திருப்பி மிதிலையை பார்க்க போகிறார். அங்கே போனால் பெரிய வேள்வி ஒன்று வளர்த்துருக்கான். அந்த வேள்விக்கு நடுவில் விஸ்வாமித்திரர் கிளம்புறார். விஸ்வாமித்திரர் போனால் நிறைய ரித்விக்குகள் இருக்கா, நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில் சந்திரன் தோன்றா மாதிரி விஸ்வாமித்திரர் ஜம் 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 ஜம்னு உள்ளே வரார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இடம் கொடுக்குறார்கள். ரொம்ப சந்தோஷப்படுறான் ஜனகன். என்னுடைய வேள்வி பூர்த்தியாக எடுத்து எப்போ விஸ்வாமித்திரர் வந்துட்டாரோ அப்போ வேள்வி பூர்த்தியாக எடுத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது விஸ்வாமித்திரர் மேலே ஒரு துதி பாடிண்டே இருக்கும்போது ராமரை பார்த்துக்கிடுறான். ராமரை பார்த்தோடனே தன்னுடைய ஹிருதயத்தை அப்படியே தாரவாத்து கொடுத்துடுறானா, இவர் யாரு, இவ்வளோ அழகா இருக்காரு. இமௌ குமாரோ பத்ரம் தே தேவ துல்லிய பராக்கிரமௌ, தேவதைகளுக்கு தான் துல்லியமா இருக்காரே, இவர் யாரு. கஜசிம்மகதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ, சுவாமின்னி இவர் நடைய நான் பார்த்துட்டே வரேன், இவர் சாமான்யமாக நடக்கவே இல்லை, இவன் நடை அழக நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சமயம் மதம் பிடிச்ச யானை மாதிரி நடக்கிறார், ஒரு சமயம் எருது மாதிரி நடக்கிறார், ஒரு சமயம் சிங்கம் மாதிரி நடக்கிறார், ஒரு சமயம் புலி மாதிரி நடக்கிறார். இவர் ஒருத்தர் தான் அப்படி நடக்கிறார்னு பார்த்தா இவர் ஒண்டி இல்லை, இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருடைய சகோதரனும் அதே மாதிரி நடக்கிறார். சகோதரனும் இவரும் மாற்றி மாற்றி வேற நடக்கிறார். அதாவது யானை மாதிரி நடந்துட்டே இருக்கும் போது திடீர்னு புலி மாதிரி நடக்க துவங்குறார். இவர் எந்த நடையில புலி மாதிரி மாத்துறாரோ அது எப்படி அவருக்கு தெரியறது தெரியல, அவரும் அதே மாதிரி மாத்துறார். பரஸ்பரஸ்ய சதுஷோ பிரமாண இங்கித சேஷ்டிதைஹி, ரெண்டு பேரும் எல்லா விதத்தையும் ஒரே மாதிரி இருக்கார்கள். இவர் அவர்கிட்ட ஒரு மாதிரி கண்ணு காண்பிச்சா அவரும் இவரிடத்துல ஒரே மாதிரி கண்ணு காண்பிக்கிறார்கள். கை வச்சுக்கக்கூடிய இடத்துலேருந்து ரெண்டு பேர் சிரிக்கிறதுலேருந்து ரெண்டு பேர் கண்ணு காண்பிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இவா ரெண்டு பேர் யாரு? தேவர்களா? தேவர்கள் தான் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு கீழே அவதரிச்சிருக்கார்களா? இப்படி ஒரு இருவரை நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய ஹிருதயம் கொல்ல போறதே, என்னுடைய ஹிருதயம் சாமானிய மனுஷர்கள் இடத்துல கொல்ல போகாது. அப்படி என்னுடைய ஹிருதயம் கொல்ல போறது அப்படின்னா இவர்கள் சாமானிய மனுஷர்களே கிடையாது. இவர்கள் ரெண்டு பேரும் யாரு? அங்க விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார், என்ன சொல்லி கூட்டுன்னு வந்தார்? ஒரு பெரிய தனுசு இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டுன்னு வந்தார். இங்க அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டார். விஸ்வாமித்திரர் சொன்னார், உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய தனுசு இருக்குன்னு கேள்விப்பட்டு பார்க்கணும்னு வந்திருக்கா அப்படின்ட்டார். மனசுல சங்கல்பிச்சுட்டான் ஜனகன், என்னுடைய மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு. உடனே சந்தோஷப்பட்டு நாளைக்கே அந்த தனுசை என்னுடைய சபையில் நான் ஏழை பண்ணிடுறேன், நிச்சயம் வந்து இவ பார்க்கணும் அந்த தனுசை அப்படின்னு சொல்கிறான் விஸ்வாமித்திரன் அப்படின்னு சொல்கிறார் ஜனகன். அடுத்த நாள் அவர்கள் மிதிலைக்குள்ளே வரார்கள். இதுதான் ரொம்ப பிரசித்தி. இந்த மிதிலைக்குள்ளே இவா ரெண்டு பேரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி தன்னை மெய் மறந்து போனார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரசித்தி.
கம்பன்லாம் இதை தான் பலவிதமாக பாடுறான். தோள் கண்டார் தோளே கண்டார் தோடுகழல் கமல அண்ண தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மத்தே. மிதிலைக்குள்ள ராமனும் லக்ஷ்மணனும் உள்ள வரார். உள்ள வரும்பொழுது அங்கே நிறைய பெண்கள் இருப்பாளாம். அந்த பெண்களுக்கு தினச்சரியாவாம் கார்த்தால எழுந்துட்ட உடனே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச துவங்கிடுவார்களாம். என்னதான் பேசுவார்களோ தெரியாது, மாற்றி 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 ஒருத்தரோட ஒருத்தர் பேசின்னு இருப்பாளாம். அப்படி ஒரு நாள் உள்ள இந்த ராமன் வர இந்த பெண்கள்லாம் சேர்ந்து முதல்ல ராமனை பார்க்கிறாளாம். யார் யாரினுடைய கண்கள் ராமனுடைய எந்த எந்த அங்கத்தில் போய் முதல்ல பதிஞ்சுதோ அந்த அங்கத்தோட அப்படியே நின்றுத்தான். தோலை பார்த்து தோல் டன்னா எடுப்பாக இருந்ததுன்னா உடனே என்ன தோணும்? தோலே இவ்வளோ எடுப்பாக இருக்குன்னா கண் எவ்வளோ எடுப்பாக இருக்கும், முகம் எவ்வளோ எடுப்பாக இருக்கும், மூக்கு எவ்வளோ எடுப்பாக இருக்கும், இப்படிலாம் தானே தோணும் மனசுக்கு. ஆனால் அப்படிலாம் தோணாமல் தோல் கண்டார், கம்பன் சொல்றார் தோளே கண்டார். யார் யார் எந்தெந்த அங்கத்தை பார்த்தாலும் அந்த அங்கத்தை தவிர வேற எதையுமே பார்க்க தோணலையாம். அப்புறம் ராமபிரான் அவர் மாட்டுக்கு கண்டுக்காம கேஷுவலாக அடுத்த தெருவுக்கு போயிட்டார். அடுத்த தெருவுக்கு போன உடனே இவர்கள் எல்லாருக்கும் ஏதோ பிடிச்சின்றது விட்டது மாதிரி, ஹே என்னடி ஆச்சு அப்படின்னாலாம். இத்தனைக்கும் எல்லாரும் வம்பு பேச ஆரம்பிச்சா சும்மா விடவே மாட்டாளாம். இவ வாய் வழியா புகுந்து உன்னுத்தர் போகவே முடியாதாம். அப்பேற்பட்ட பெண்களாம் அவர்கள் வழியா புகுந்து போறப்பட்டு போயிட்டானாம். உடனே அந்த பெண்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலாம், ஒருத்தனை பார்த்தண்டி அவ்வளவு அழகா இருந்தான், அவனுடைய தோள்பட்டை ஒவ்வொருத்தியா ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சா. நான் அவனுடைய குஞ்சு கேசத்தை பார்த்தேன், அந்த கேசம் ரொம்ப அழகா இருந்ததுடி, காக்கையினுடைய சிறகு மாதிரி கருப்பாக இருந்தது, சுருள் சுருளாக இருந்தது. முன்னெற்றியை கொஞ்சித்து அவன் நடக்க 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 அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு 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 அவன் நெற்றிக்கு வருடி விட்டுற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைஞ்சது. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்ததுடி. அப்படியா? அவனுடைய புருவத்தை நான் பார்த்தேன், கையில் கோதண்டம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கானே, அதுதான் ரெண்டா அவனுடைய கண்ணுக்கு மேலே போய் உக்காந்துட்டு இருக்கோன்னு தோணிடுத்து. அவ்வளோ அழகா ஒவ்வொருத்தரா ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்க கேசத்தை பார்த்தவோ கேசத்தை பற்றி சொல்கிறா, லலாட்டம் நெற்றியை பார்த்தவோ நெற்றியை பற்றி சொல்கிறா, புருவத்தை பார்த்தவோ புருவத்தை பற்றி சொல்கிறா, மூக்கை பார்த்தவோ மூக்கை பற்றி சொல்கிறா, கண்ணத்தை பார்த்தவோ கண்ணத்தை பற்றி சொல்கிறா, தாடையை பார்த்தவோ தாடையை பற்றி சொல்கிறா, தோலை பார்த்தவோ தோலை பற்றி. அப்படி பாதாதி கேசம் வர்ணனை, தலையிலேருந்து ஆரம்பித்து திருவடி வரைக்கும், இல்லை திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் ஒரு வர்ணனை. ஊனக்கண்ணால் பார்க்காதவர்கள் மனக்கண்ணால் பூர்ணமாக ராமரை பார்த்துட்டாலாம். எல்லாரும் சந்தோஷப்படுறா. இப்படி ஒரு பேரழகனை நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்ன அழகு என்ன அழகு! நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், நங்கையை நம்பியை காணும் தோறும் குறிசில்கும் மன்னதேயாம். நம்பியை காண நங்கைக்கு. அயோத்தியிலேருந்து ஒரு பெண்ணு மிதிலைக்கு போயிருக்கா. அயோத்தியில் பிறந்த பெண்ணு மிதிலைக்கு போயிருக்கா. மிதிலையில் அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஒத்தி உண்டு. ஒத்தி பேர் அம்புஜம், ஒத்தி பேர் சுலோச்சனா. இந்த அம்புஜம் தான் அயோத்தியிலேருந்து மிதிலைக்கு போயிருக்கா. சுலோச்சனா தான் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் கார்த்தால ஆரம்பிச்சானா ராத்திரி வரைக்கும் பேசின்னு இருப்பாளாம். அவர்கள் வீட்டுக்கு நடுவில் அந்த சுவர் ஒன்று இருக்குமே, அந்த சுவர்லேயே ஒரு ஓட்டையை போட்டுட்டாலாம், தனக்கு பேச்சுக்கு எந்த விதமாக இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி பேச்சு ஓடிண்டே இருக்குமா. பேசி பேசி என்னதான் பேசுவாளோ தெரியல. அப்படி ஒரு டாப்பிக்காக எக்ஸாஸ்ட் ஆகி 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 கடைசியாக பாருங்க எவ்வளோ பேசியிருப்பானா, கடைசியாக வந்திருக்கக்கூடிய தலைப்பு இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறதுலே யார் ரொம்ப அழகு அப்படின்னு. இந்த அயோத்தியிலேருந்து போயிருக்காளே அவ சொன்னாலாம், அதாவது அம்புஜம் சொன்னாலாம், இருக்கிறதுலே அழகு அயோத்தியில் அவதரித்த ராமன் தான். இந்த சுலோச்சனா சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் ஊரில் பிறந்த சீத்தையினுடைய கால் தூசிக்கு வருவானா அவன். அம்புஜம் சொல்கிறா, நான் அயோத்தியில் இருக்கிற ராமனையும் பார்த்துருக்கேன், இங்கே பிறந்த சீத்தையும் பார்த்துட்டேன், நான் அங்கேயும் பார்த்துட்டேன் இங்கேயும் பார்த்துட்டேன், நான் 2 பேரையும் வச்சுட்டு சொல்கிறேன், இருக்கிறதுலே அழகு ராமர் தான், போடி இருக்கிறதுலே அழகு சீத்தை தான். 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் 2 பேருக்கும் பெரிய சண்டை செர்தாம் போடி
அப்படின்னு 2 பேரும் நடுவில் ஒரு கல்லை வச்சு அடைச்சிட்டாங்களாம். அன்னிலேருந்து பேச்சே கிடையாது, விட்டுட்டா. இவாளுடைய சண்டை சரியா போகணும்னா அந்த ராமன் வரணும். ராமன் வந்துட்டானாம் அன்னைக்குன்னு. வாசல்ல தண்ணி தெளிச்சுன்னு இருக்கா. தண்ணி தெளிச்சு சாணி மூட்டி கோலம் போடலாம் அப்படிங்கும்போது பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன் அது வழியா வரான். ராமரை பார்த்த உடனே ஊரே ராமரை பார்க்கறது. இந்த அம்புஜமும் ராமனை பார்த்தவனே அடியே சுலோச்சனா அப்படின்னு ஒரு சத்தம். சுலோச்சனா பார்த்தா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டதா இருக்கு, ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கே, இது யாரு அப்படின்னு பார்த்தா அம்புஜத்தினுடைய குரல். அம்புஜம் நீயும்? ஆமா, வாடி வெள்ள அப்படின்னா. என்னது இது அப்படின்னு சுலோச்சனா வாசலுக்கு ஓடி வந்து பார்த்தா ராமரும் லக்ஷ்மணனும் அந்த வழியா அப்படியே அழகா நடந்து போயின்னு இருக்கார். சுலோச்சனா பார்த்து தன்னுடைய ஹிருதயத்தையே கொடுத்துட்டாலும் அவன் ராமருக்கு. சுலோச்சனா ராமரை பார்க்க, அம்புஜம் சுலோச்சனாவை பார்க்க, கடைசியா அம்புஜம் சுலோச்சனாவை பார்த்து, இப்போ ஒத்துக்கிறியா ராமன் மாதிரி ஒரு பேரழகன் யாரும் இல்லைன்னு ஒத்துக்கிறியா? உங்க சீத்தை இருக்காளே நம்பியை காண நங்கைக்கு, எங்க ராமனை உன் சீத்தை பார்க்கறதுக்கு 100 1000 நயனம் வேணும், 1000 கண்ணு வேணும். 1000 கண்ணு இருந்தாலும் போராது. சுலோச்சனா ஆமா ஒத்துக்கிறேன், ஆனா கொம்பினை காணும் தோறும் குடி சேர்க்கும் மன்னதேயாம். ஒரே ஒரு வார்த்தை சேர்த்துன்றா, காணும் தோறும்னு சொல்லிடுறா. எப்படி ராமனை பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண்ணு வேணுமோ அதே மாதிரி சீத்தைய ஒரு வாட்டி பார்க்கறதுக்கும் ராமனுக்கு புதுசா 1000 கண்ணு வேணும். சரிதான் போடி, எங்க சீத்தை மாதிரி அழகு யாருமே கிடையாதுன்ட்டாலாம். இப்படி இவ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஊரு முழுக்க ராமனினுடைய அழகை பத்தி போறது. என்ன ஆறுது, ராமபிரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாசாலைக்குள்ள பிரவேசிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா பார்த்து ரசிச்சுன்னு இருக்கார். அதுல ஒரு பெண் விக்கிரகத்துல ரொம்ப ஈடுபட்டுடுறார் ராமர். இவ்வளவு அழகா இருக்கேன்னு ரொம்ப அதிகமா ஈடுபடும் போது கடைசியா அந்த கண்ணை பார்க்கிறார். அந்த கண்ணு சிமிட்டிடுறதான். சிமிட்டின உடனே தான் ராமருக்கு அடிச்சுக்கிறது. அடிச்சோ இது ஒரு சிலை இல்லை போல இருக்கு, இது ஒரு பெண் போல இருக்கு அப்படின்னு ராமர் அங்கேருந்து கிளம்புறார். அந்த பெண்ணுக்கு தான் சீதைன்னு பேரு. அந்த சீத்தை சொல்றான், நான் ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தாருன்னு உடனே அவனுடைய தோழி கேட்கிறா. திருமங்கை மன்னனுடைய பாசுரம், மை வண்ணன் அருங்குஞ்சு குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட. பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி கேட்கிறா, எப்படி இருந்தா? முதல்ல அவனுடைய கேசம் தாண்டி பார்த்தேன், கருன்னு மை வண்ணத்துக்கு இருந்தது. மை வண்ணம் அது ஒன்று இல்லாம நறுமணம் இயற்கையாகவே வீசித்தாம். அதுலேருந்து நறும் குஞ்சி அது சுருளா வேற இருந்துதாம். குழல் பின்தாழ பின்னாடி ஒரு குடுமி வேற போட்டுருந்தானா. முன்னாடி தானே பார்த்துருப்பா, பின்னாடி பார்த்துருக்க முடியாது இல்லையா? எப்படின்னு பின்னாடி சொல்றேன். மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட. ஒரு அழகான காது குத்தின் இருந்தாராம். அது இங்கேயும் அங்கேயும் ஆடிந்துதாம். எய்வண்ண வெஞ்சிலையே இங்கு துணையாய் இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். இங்க 2 பேர் வந்தார்கள். ஆனா இருவர் என் கண்ணுக்கு தெரியல, இருவர்ல ஒருவர் தாண்டி என் கண்ணுக்கு தெரிஞ்சார். சரி, அந்த ஒருவர் எப்படி இருந்தார்? நான் முதல்ல அவர் கையை தாண்டி பார்த்தேன். கை எப்படி இருந்தது? கை வண்ணம் தாமரை. கை பார்க்கறதுக்கு தாமரை மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு தோணித்து, கையையே பார்த்துட்டோம், கொஞ்சம் துணிச்சலா அந்த வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமோன்னு தோணித்து. என்னடி ஜானகி, வாயை பார்த்துட்டியா? ஆமாண்டி, வாயை பார்த்துட்டேன். வாய் எப்படி இருந்தது? வாய் கமலம் போலும். அந்த வாயும் தாமரை மாதிரி இருந்தது. அப்புறம் அதான் கையிலேருந்து வாய் வரைக்கும் வந்துட்டோம், அந்த கண்ணையும் ஒரு வாட்டி பார்த்துடலாமேன்னு தோணித்து. கண்ணை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். எப்படி இருந்தது? கண்ணினையும் மரவிந்தம். அந்த கண்ணும் தாமரை தான். ஆனா அந்த கண்ணை நான் பார்க்கும் பொழுது அந்த கண்ணி என்ன பார்த்துட்டு இருந்தது. இதுதான் கம்மன் சொன்னார், கண்ணோடு கண்ணினை கவ்வி அப்படின்னார். அந்த கண்ணி என்ன பார்த்துட்டு இருந்தது, அதை என்னால் பார்க்கவே முடியல. நான் பார்க்கறத பார்த்து
வெட்கப்பட்டு அவர் திரும்பிட்டார். திரும்பும் போது பார்த்தா ஒரு அழகா ஒரு குடிமி போட்டு இருந்தார்னு முதல்ல சொல்றா. மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின் தாழ. அவர் என்ன பார்க்கிறாருங்கிறத பார்த்து நான் வெட்கப்பட்டு நான் என்னுடைய தலையை கீழே போட்டண்டி அந்த திருவடியை பார்த்தேன். கண்ணினையும் மரவிந்தம் அடியும் மத்தே. அந்த திருவடியும் அதே அப்படின்னா திருவடியும் தாமரை மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த திருவடிக்கு உவமை எதுவுமே கிடையாது. இந்த திருவடி அந்த திருவடி மாதிரி இருந்தது, அந்த திருவடி இந்த திருவடி மாதிரி இருந்தது அப்படின்னும் சொல்லலாம். உடனே சீத்தை சொல்றா, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவரை பார்க்கும்போது எனக்கு தேவனோ அப்படின்னு தோணுறது. என்னுடைய இதயத்தை போய் நான் பறி கொடுத்துட்டேன். ஒரு மானுடனா இருந்தா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், தேவனா இருந்தா முடியாதே அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு குழந்தை ஓடி வந்தது. தயரதன் புதல்வன் என்பார். அவர் வேற யாருமே கிடையாதான். ஜானகி அது தசரதருடைய பிள்ளையாம். தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையே பொருவும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானுடன் நல்லன் என்பார், கையல் பொருள் கடலுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். நீ கவலைப்படாத ஜானகி, அது வேற யாருமே இல்லை, தயரதனுடைய குமாரனாம், சிவதனுச பார்க்க வந்திருக்காராம் அப்படின்னு உடனே சீதைக்கு சந்தோஷம் வந்தது. அவளும் போய் எந்த இடத்துல இந்த சிவதனுச நான் ஏற்றத்துக்கு ராமபிரான் போயிருக்காரோ அங்க ஓரமா போய் நின்னுக்கிறா. ராமர் உள்ள வரார். உள்ள வந்தா மிதிலையில யார் யார் ராமரை பார்த்திருக்கார்களோ எல்லாரும் வந்து உக்காந்துட்டு இருக்கார்கள். உங்களை மாதிரி எல்லாரும் வந்து உக்காந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் கவலை வேற வந்து கொடுத்து, இவனை பார்க்கறதுக்கு ஒரு இளையவனா இருக்கானே, இவனால இந்த சிவதனுசை என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு ஒரு கவலை வரும்போது ராமபிரான் வந்தார். ஜனகனினுடைய உத்தரவின் பேர்ல அந்த சிவதனுசை லைட்டா தட்டி கொடுத்தார். பிரதட்சணம் பண்ணார். 2 ஊதுபத்தி காண்பிச்சார். வில்வத்தினால ஒரு அர்ச்சனை பண்ணார். ஒரு தட்டு தட்டினார். படுத்துட்டு இருக்கக்கூடிய சிவதனுசு நின்றுடுத்தான். நின்ன உடனே தன்னுடைய ஒரு திருவடியினால அந்த சிவதனுசினுடைய ஒரு பக்கத்தை பிடிச்சுண்டார். பிடிச்சுண்டு அடுத்த க்ஷணம் பார்த்தார் ராமபிரான். அந்த நான் ஏற்றுறது அப்படின்னா இந்த தனுசு இருக்கணும். ஏதாவது ஒரு தனுசை நினச்சிக்கோங்க. அந்த தனுசில் இருக்கக்கூடிய கயிறுக்கு தான் நான் கயிறுன்னு பேர். அது அந்த தனுசு அளவுக்கு நீளமாக இருக்கக்கூடாது, அதை விட நீளம் குறைச்சலாக இருக்கணும். அப்போ தான் அது கட்டும் போது டைட்டாக இருக்கும். ஒரு அம்பு நம்ம விட்டோம்னா சர்ன்னு போகும். அந்த நான் கயிறை எடுத்து கட்டணும். அந்த தனுசை பூர்ணமாக்கணும். அவ்வளோதான் இங்கே பந்தயமே. ஒரு பக்கத்தை தன்னுடைய திருவடியினால பிடிச்சுட்டார். ஒரு கையினால அந்த தனுசினுடைய ஒரு கோடியை பிடிச்சுட்டு இந்த நான் கயிறை பிடிச்சு கட்டலாம்னு பார்த்து அதை கொஞ்சம் முறுக்கினார். அடுத்த க்ஷணம் பார்த்தா தத்பபஞ்ச தனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயஷா. அடுத்த க்ஷணம் பார்த்தா நான் கயிறால கட்ட முடியலையாம். அந்த தனுசே 2ஆ உடஞ்சுடுதான். உடஞ்ச உடனே அடுத்த க்ஷணம் ஜனகன் பார்த்தா தன்னுடைய பெண்ணை அழைச்சு அவருக்கு போய் மாலையிடு அப்படின்னார். மாலையிட வந்தா ராமபிரான் மாலையிட்டுக்க மாட்டேங்கிறார். என்ன சொன்னாலும் அப்பா சொன்னபடி தான் நான் கேட்பேன், அப்பா எனக்கு சொல்லலையேன்னார். ஜனகனுக்கு ஒரு பெரிய கவலை வந்துடுத்து. என்கிட்ட இருந்ததோ ஒரே ஒரு சிவதனுசு. அந்த சிவதனுசை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் உங்கள் அப்பாவை கேட்டுன்னு வந்திருக்கணும். இல்லை உடைச்சது தான் உடைச்சிட்டேன், அப்பாவை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாவது நீ சொல்லணும். இங்கே நீ உங்கள் அப்பாவையும் கேட்டுன்னு வராமல் இதையும் இப்போ நீ 2ஆ உடைச்சுட்ட. இப்போ அவர் இல்லை என் பிள்ளைய விவாகம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னால் நான் சீதையை வச்சு நீ என்ன பண்ணுவேன், நான் அடுத்த சிவதனுசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு அடிவயத்தை கட்டின்னு நின்றுட்டு இருந்தாராம். அதற்குள்ள தூதர்கள் எல்லாரும் போகிறார்கள். போய் அயோத்தியில் தசரதர் மன்னன் இடத்துல போய் தெரிவித்து தயரதனை திருப்பி அழைச்சிட்டு வந்தால் தசரதர் மொத்த கும்பலோடு வரார். இங்கே வாசலுக்கு வரும்போது எப்படி அவரை வரவேற்கிறதுன்னு புரியாமல் கொஞ்சம் திகைச்சு போய் நின்னாராம். ஏன் அப்படின்னா ஒரு கால் அவரை சம்பந்திங்கிற முறையில் அவரை வரவேற்கணுமா, இல்லை இன்னொரு பெரிய ராஜா அப்படிங்கிற முறையில் வரவேற்கணுமா? ராஜாங்கிற முறையில் வரவேற்றா நான் சம்பந்தின்னு வரவேற்காம ராஜான்னு வரவேற்கிறார் பாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். சம்பந்தின்னு வரவேற்றா நான் ஒன்றும் சரின்னே சொல்ல, அதற்குள்ள சம்பந்தின்னு நீயே வச்சுப்பியோ அப்படின்னு நினச்சிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜனகன் திகச்சு போய் நிற்கும் பொழுது
அங்கே எழுத்தாப்புல தசரதரை பார்த்த உடனே அவருடைய முக பொலிவை பார்த்த உடனே ஜனகனுக்கு தோணிடுத்து இது சம்மத்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஜனகன் ரொம்ப அழகாக கேட்குறான் தசரதரை பார்த்து, விவாகம் உண்டு தானே அப்படின்னு கேட்டாதானே உண்டு இல்லைன்னு 2 பதில், உண்டு இல்லைன்னு 2 பதிலே இல்லாத மாதிரி ஒரு கேள்வியை கேட்போம்னு ஜனகன் தசரதரை பார்த்து என்னைக்கு விவாகம் வச்சுக்கலான்னு கேட்டாலாம். உடனே தசரதர் மரியாதை புரிஞ்சுட்டு சொல்கிறார், அது எப்பயுமே பெண் வீட்டுக்காரர்கள் தான் சொல்லணும், அதில் எனக்கு எந்த விதமான சேயும் கிடையாதே அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டார். இந்த பிரவரம் வாசிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். இந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்திருக்கார், பெண் எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்திருக்காருன்னா சொல்கிறது வழக்கம். அதன்படி இந்த ரகுகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுடைய பேரும் சொல்லி அவர் கடைசியாக தசரதருடைய திருக்குமாரனான ராமன்னு முடிக்கணும். வசிஷ்டர் என்ன பண்ணார், ராமர் மற்றும் லக்ஷ்மணர்னு சொல்லிடுறார். இந்த பரவரம் வாசிக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயதார்த்தத்தில் ஒரு பக்கம் மாப்பிள்ளை சைடில் 2 குழந்தைகள் பேர் சொன்ன உடனே இப்போ பெண் பக்கத்துலேயும் 2 பேர் சொல்லணுமே. அங்கே என்ன பண்ணால் ஜனகன் பெண் பக்கத்தில் சீதை ஊர்மிளைன்னு 2வது பெண்ணுடைய பேரும் சொல்லிடுறார். இப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதை ஊர்மிளையோட கல்யாணம்னு ஆயிடுது. விஸ்வாமித்திரர் பார்த்துட்டே இருந்தார், எங்கள் பக்கம் 2 பேர் இருக்கா, உங்கள் பக்கம் 2 பேர் இருந்தால் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு பரதன் சத்ருக்னனுக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிறார். ஜனகன் பார்த்தார், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கான், அந்த சகோதரனுக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு, மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு பெயர், ஆனால் அதை அவன் சம்மதிக்கணும்னா. அந்த சகோதரன் சொன்னால் என் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் ஜனகன் சொன்னால் எனக்கு சம்மத்தம்னா. ஜனகன் சொன்னால் எப்போ விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு பெரிய ரிஷி சொல்லிட்டேலோ எனக்கு சம்மத்தம்னா தசரதர் அதை பார்த்தார். இவ்வளோ ஒரு பண்போட ஒரு குடும்பத்தோடு நம்ம சம்மந்தம் பண்ணுறோமேன்னு சந்தோஷப்பட்டு தசரதர் எழுந்து போய் ஜனகனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். அதே மாதிரியே பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம், இப்போ வரப்போகிறது ஒரு 2 மாதத்தில் உத்திர நட்சத்திரம். பங்குனி மாதத்தில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே மண்டபத்தில் ஒரே இடத்துல ஒரே முகூர்த்தத்தில் 2 பெரிய சமுத்திரம் சேரற மாதிரி 2 பெரிய ராஜ்யம். அந்த 2 ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய 4 ஆண் மகன்கள் 4 பெண்கள், இவர்கள் 4 பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரே நாளில் விவாகம் நடக்கிறது. யம் சீதாமசுதாம் சஹதர்மச்சரீதவர் பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் திருநீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயைவ அனுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதஜலம் ததா இயம் சீதா மம சுதா. ஜனகன் தாரவாத்து கொடுக்குறான், இவள் தான் சீதை, இவள் தான் என்னுடைய பெண், இவள் மகாபாகியவதி, இவள் நீ எந்தெந்த தர்மத்திலனா இருக்கியோ அந்தந்த தர்மத்திலனா நீ எப்படி 100க்கு 100%, 100க்கு 200% இருக்கியோ அதே மாதிரி இந்த பெண்ணும் 100க்கு 200% இருப்பாள். இவள் மகாபதிவிரதை, இவளை நீ விவாகம் செய்து கொள் அப்படின்னு தன்னுடைய பெண்ணான சீதையை தாரவாத்து கொடுக்குறான். அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும் கல்யாணம், ஸ்ருதகீர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் கல்யாணம், மாண்டவிக்கும் பரதனுக்கும் ஒரே முகூர்த்தத்தில் ஜம் 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 ஜம்னு 4 பேர்களுக்கும் கல்யாணம் நடக்க இந்த விவாகங்கள்லாம் முடிஞ்சுது. விவாகம் முடித்து திருப்பி அயோத்தியை பார்க்க வரும்பொழுது ஒரு நல்ல சகுனம் ஏற்படுறது, கூடவே ஒரு கெட்ட சகுனமும் நடக்கிறது. இதை பார்த்த உடனே தசரதருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியல, திணறார். ஜனகன் சொன்னான், வசிஷ்டர் சொன்னார் ஏதோ ஒரு பேர் ஆபத்து வரப்போகிறது, அந்த ஆபத்து வந்த ஜோரில் திருப்பி விலக போகிறதுன்னா அதன்படியே அங்கேருந்து பரசுராமர் வந்துட்டார். பரசுராமர் ஏன்னா இப்போ ராமர் ராமர் ராமர்னு உலகம் முழுக்க இந்த ராமனை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாலாம். அதனால அவருக்கு கோபம் வந்தது, என்னம்மா உன்னை பற்றி பேசலாம், என்னை பற்றி தானே பேசணும் அப்படின்னு அங்கே வந்தார். பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ணி ராமபிரான் திருப்பி அனுப்புகிறார். பரசுராமர் ராமரை பிரதட்சணம் பண்ணிட்டு திருப்பி ஹிமாலயத்தை பார்க்க போயிட்டாராம். எல்லா ஜனமும் திருப்பி அயோத்தியை அடைந்தார்கள். அயோத்திக்கு அடைந்த உடனே பரதனுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் பரதனை அழைச்சிட்டு கூட்டுண்டு போயிடுறார். குழந்தை கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ கூட்டுண்டு போகணும். பரதனும் சத்ருக்னனும் கேகே தேசம், இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுறார்கள். 12 வருஷ காலங்கள் அங்கே தான் இருக்கார்கள். ராமரும் லக்ஷ்மணனும் ராமரும் சீதையும் சந்தோஷமாக 12 வருஷ காலங்கள் எப்படி இல்லற தர்மத்தில் இருந்துன்னு காண்பிக்கணும் அப்படின்னு அயோத்தியில் இருக்கார்கள். அப்படிங்கிறதோட இந்த சீதா கல்யாணம் பூர்த்தி. நாளைய தினம் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. எல்லாரும்
உபன்யாசத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. சத்குருநாத மகாராஜிக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. இதே மாதிரியே 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே, சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம.